ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். प्रभु यीशु मसीह के नाम से आप सभी को अभिवादन करता हूं. இந்த வேளையில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி ஆயத்தமாவோம். हम सभी इस वचन को ध्यान करने के लिए तैयार हो जाएं. வேதனையை மாற்றுகிற கர்த்தர் என்பதை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். अब हमारे दुखों को बदलने वाला परमेश्वर उस विषय में आपके साथ बातें करने जा रहा हूं. மனிதன் விரும்பாத ஆனால் எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற ஒன்று வேதனை. जो मनुष्य नहीं चाहता लेकिन सभी के जीवनों में पाया जाने वाला है वो है दुख. அந்த வேதனைகள் நீங்கி நாம் சுகமாய் இருக்கும்படி இயேசு விரும்புகிறார். और दुखों बदलकर हम आनंद से रहे ये प्रभु चाहते हैं. இன்று இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையில் பலவிதமான வேதனைகள் காணப்படலாம். आज हम यहाँ इकट्ठित हुए हमारे जीवन में बहुत सी विभिन्न प्रकार की समस्याएं होंगी. இயேசு கிறிஸ்து சகல வேதனைகளை நீக்க வல்லமையுடையவராக இருக்கின்றார். प्रभु यीशु मसीह सारे दुखों को बदलने में सामर्थ्य है. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அதை குறித்து நாம் தியானித்து ஜெபிக்க போகின்றோம். पवित्र शास्त्र में से उसके विषय में हम ध्यान करने जा रहे हैं. விசுவாசத்தோடும் எதிர்பார்ப்போடும் வசனத்தை கேளுங்கள். हम विश्वास के साथ और प्रभु से पाने की चाहत के साथ हम यहाँ पर हैं. நிச்சயம் உங்கள் சகல வேதனைகளை நீக்கி இந்த இடத்திலிருந்து எழும்பி போகும்போது ஆறுதலும் சந்தோஷம் உள்ளவர்களாய் புறப்படும்படி கர்த்தர் கிருபை செய்வார். निश्चित रीति से जब आप यहाँ से उठकर जाएंगे प्रभु शांति से और आपकी खुशी से भरकर यहाँ से आपको ले जाएगा. வாசிக்கலாம் யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்கள். निर्गमन की पुस्तक 3 अध्याय 6 और 7. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். यहाँ पर यहोवा परमेश्वर कहता है कि वो जो दुख वेदना का अनुभव करते हैं मैं उन्हें जानता हूँ. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியருடைய கையிலே படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். और जो ये मिस्री लोगों के हाथों में जो दुख उठा रहे हैं मैं उसे जानता हूँ. அவர்களை விடுவிக்க நான் இறங்கினேன். उन्हें छुड़ाने के लिए मैं उतर चुका हूँ. இந்த நெருக்கடிக்குள்ளிருந்து அவர்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதமான தேசத்தில் கொண்டு வருவேன். इस घुटन भरी परिस्थिति से उन्हें छुड़ाकर मैं उस दूध और मधु की धाराएं बहती उस देश में उन्हें ले जाने जा रहा हूँ. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாயிருந்த வேதனை என்னவென்றால் यहाँ पर जो इस्राएलियों को क्या दुख हो रहा था அடிமைத்தனத்தின் வேதனை. वो थे गुलामी की दशा का दुख. அவர்கள் தங்கள் நாட்டை விட்டு அந்நிய தேசத்துக்குள் இருக்கின்றார்கள். ये लोग अपने देश को छोड़कर एक दूसरे देश में यहाँ निवास कर रहे அந்த थे. எகிப்து தேசத்திலே அவர்கள் அந்த எகிப்து தேசத்து மக்கள் கையிலே கஷ்டம் அடைகிறார்கள். ये लोग मिस्रियों के हाथ में पड़कर ये वेदनाओं का अनुभव कर रहे हैं. எகிப்தின் அதிபதியாகிய பார்வோன் ராஜா இந்த இஸ்ரவேல் மக்களை வைத்து கடுமையாக வேலை வாங்குகிறார். तो फारून का राजा है इन्हें बहुत ही दुखित और वेदना में ढकेल रहा है. அதற்குரிய சம்பளங்களையோ கொடுப்பதில்லை. उसका वेतन भी इन्हें नहीं प्रदान होता. இப்படிப்பட்ட மிகுந்த அடிமைத்தனமான சங்கடமான நிலையிலே அவர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். इस प्रकार की गुलामी की दशा में वो वहां पर रखे थे. ஆகவே இந்த அடிமைத்தனத்தில் வேதனைப்படுகிற அவர்களுடைய வேதனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். इसलिए जो गुलामी की दशा में जिस वेदना का अनुभव कर रहे थे यहोवा उसे जानता है. பாருங்கள் அடிமைத்தனத்தின் வேதனைகளை கர்த்தர் அறிந்தார். देखिए गुलामी की दशा की उस वेदना को प्रभु जानता है. இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் இருக்கலாம். आज इन दिनों बहुत से जीवनों में गुलामी की अवस्था होगी. அடிமைத்தனங்களில் வாழுகிறவர்கள் தயவாய் என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். जो गुलामी के अनुभव कर रहे हैं वो दया करके इन वचनों पर ध्यान दें. கர்த்தர் இந்த அடிமைத்தனத்தின் வேதனைகளை காண்கிறார். परमेश्वर जिस गुलामी की दशा की दुख को जानता है. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया.
அடிமைத்தனங்கள் என்பது பல வகைகளில் இருக்கின்றன. ये जो गुलामी है ये इसके विभिन्न प्रकार हैं। சொந்த வீட்டுக்குள் அடிமைகளாய் வாழுகின்றவர்கள் உண்டு. हो सकता है आप स्वयं के घर में गुलामी की अवस्था में हैं। சொந்த கணவனால் அடிமை போல நடத்தப்படுகிறவர்கள் உண்டு. या हो सकता है आप अपने पति के द्वारा उस गुलामी की दशा में हैं। மாமனார் மாமியாருடைய கையிலே அடிமைத்தன வாழ்க்கை வாழுகின்றவர்கள் உண்டு. या आप अपने सास और ससुर के हाथ में पड़कर उस गुलामी की अवस्था में हैं। நான் இப்பொழுது சொன்னதுக்கு மறுபக்கங்களும் உண்டு. मैंने जो कहा उसके दूसरी अवस्था भी हो सकती है। பலவிதமான அடிமைத்தனங்களை சொந்த வீட்டுக்குள் அனுபவிக்கிறார்கள். कई प्रकार की गुलामी की अवस्था में लोग होते हैं। மூத்த சகோதரரிடத்திலிருந்து அடிமைத்தனம் போல நடத்தப்படுகிற இளையவர்கள் உண்டு. और बड़े भाई के हाथ में इस गुलामी की अवस्था में छोटे भाई भी होंगे। ஆகவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சொந்த வீட்டில் கஷ்டம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள், इसलिए हे प्रियो, आप अपने घर में इस वेदना का अनुभव कर रहे हैं, அடிகள், வேதனைகள், मार और दुखों को, பலவேளை கண்ணீர்கள், बहुत से समय आंसुओं को, இவைகளின் நடுவிலே வாழ்கிறவர்கள் इसके मध्य में जीवन यापन करने இன்று वाले, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், आज परमेश्वर आपसे कह रहा है, உன் வேதனைகளை அறிந்திருக்கிறேன். तेरे दुख को मैं जानता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। என் வேதனைகளை யார் அறிவார் என்று வேதனையோடு இருக்கின்றீர்கள். ओ मेरे दुखों को कौन जानेगा, इस प्रकार की दुख में आप होंगे। உன் வேதனைகளை இயேசு அறிந்து கொண்டிருக்கிறார். आपके दुखों को परमेश्वर यीशु जानता है। ஒன்றும் அவருடைய பார்வையில் மறைவாக இருக்கவில்லை. ऐसी कोई बात नहीं जो उसकी आंखों से छुपी हो। வேலை ஸ்தலத்திலே அடிமைத்தனமாய் நடத்தப்படுகிறவர்கள் உண்டு. नौकरी के स्थलों में इस गुलामी की अवस्था में आप चल रहे होंगे। சம்பளத்துக்கு மேல கடுமையாய் வேலை வாங்குவார்கள். ओ वेतन के उस आधार पर आपसे बहुत ही कठोर कस- काम लिया जाता है। கசைக்கு பிழிந்தது போல் தான் வேலை வாங்குவார்கள். आपको निचोड़ दिया है, ऐसा अनुभव में हो। ஒரு ஈவு இரக்கம் இருக்காது. किसी प्रकार की कोई दया नहीं, மனிதாபிமானம் இருக்காது. किसी प्रकार का कोई कृपा नहीं। பணி செய்து கஷ்டப்படுகிறார்கள். वो आप नौकरी करके दुखों का अनुभव कर रहे हैं। அங்கே இருக்கிற பலவித அடிமைத்தனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். उस अवस्था की दुखों को परमेश्वर देख रहा है। யாக்கோபு லாபானுடைய கையிலே மிகவும் கஷ்டம் அடைந்தான். याकूब अपने ससुर लाबान के हाथ में बहुत ही वेदना का अनुभव किया। சம்பள குறைப்பு நடத்தி கொண்டே இருந்தான் லாபான். वो जो वेतन का जो घटाना और कम करना वो करता रहा। கர்த்தர் ஒரு நாள் யாக்கோபை பார்த்து சொன்னார், एक दिन याकूब को देखकर परमेश्वर ने कहा, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டே. इस लाबान ने जो किया है मैंने देखा है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களை காண்கிறார். आज जो मैं कहना चाहता हूँ, प्रभु आपको देख रहा है। கர்த்தர் உங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிறார். परमेश्वर आपकी दुखों को जानता है। பயப்படாதே மகனே, हे बेटा ना डर, பயப்படாதே மகளே, हे बेटी तू ना डर, நீ கைவிடப்படுவது இல்லை. तू त्यागी नहीं जाएगी। என்றைக்கும் உனக்கு இந்த வேதனை என்று நீ தப்பெண்ணம் கொண்டிருக்கிறாய். और तू ये सोच रही कि हमेशा मुझे ये दुख है, ये गलत है। உன் இயேசு உன்னை விடுவிக்க சித்தமாயிருக்கிறார். छुड़ाने के लिए परमेश्वर की इच्छा है। உன் வேதனையை மாற்ற அவர் சித்தமாயிருக்கிறார். तेरे दुखों को बदलने के लिए उसकी इच्छा है। உன் அடிமைத்தன நுகத்தை முறித்து உன்னை விடுதலை செய்ய இயேசு சித்தமாயிருக்கிறார். उस गुलामी की जुओं को तोड़ देने के लिए परमेश्वर इच्छा रखता है। நீ பயப்படாதே, तू ना डर, எனக்கு இதுதான் வாழ்க்கையா என்று இனி சொல்லாதே. ओ मेरा जीवन अब यही है ऐसा ना कह। உன் இயேசு உன்னை குறித்து மேன்மையானவைகளை நினைத்திருக்கிறார். परमेश्वर तेरे विषय में बड़ी बात को सोच रहा है। இந்த அடிமைத்தனத்தின் காலத்திலே इन गुलामी की अवस्थाओं में நீ பல இடங்களிலே நீ வேதனை நிமித்தமாக உனக்குள் தேவன் சில கிரியைகளை செய்திருக்கின்றார். इस दुखों की अवस्था में परमेश्वर ने तेरे जीवन में कुछ कार्य करे होंगे। பலருடைய அடக்குமுறைகள் வேதனைகள் நிமித்தமாக कुछ औरों के स्वभाव के अनुसार உங்களுக்கு நல்ல பொறுமை வந்திருக்கிறது. हो सकता है आपको धीरज आपके अंदर आ गया हो, சகிப்புத்தன்மை வந்திருக்கிறது. आप सहनशीलता आ गई हो, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற காரியம் வந்திருக்கிறது. आप परमेश्वर को देखकर पुकारे ये अवस्था में आप आ गए இந்த हैं। அடிமைத்தனத்துக்குள் நீங்க போறதுக்கு முன்னாடி இருந்ததை பார்க்கிலும் जब इस गुलामी अवस्था में आप गए थे उसके पहले உங்களுடைய உள்ளான அந்த மனிதனிலே ரொம்ப மாற்றங்கள் வந்திருக்கின்றன. आपके भीतरी उस मनुष्य में बहुत सा बदलाव आया है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகவே தேவன் அந்த அடிமைத்தன கஷ்டத்தையும் உங்களுக்கு நன்மையாகத்தான் மாற்ற போகிறார். इसलिए जो गुलामी अवस्था में आप दुख भोग रहे हैं उसको प्रभु भलाई में बदलने जा रहा है। அந்த வேதனைகளில் ஒன்றாகிலும் விருதாவாக போகிறது இல்லை. वो वेदनाएं वो दुख वो कुछ भी व्यर्थ नहीं जाएगी। சொந்த வீட்டுக்குள்ளேயோ, आपके स्वयं के घर में, தொழில் ஸ்தலத்திலேயோ, आपके व्यापार के स्थलों में, வேலை பார்க்கிற இடங்களிலே, जहाँ पर आप नौकरी करते हैं उस स्थान में, 4 பேர் மத்தியிலே, 4 लोगों के बीच में, குடும்பத்தினர்
உறவினர்கள் மத்தியிலே आपके कुटुंबों के बीच में எங்கேயா இருந்தாலும் சரி किसी भी अवस्था में क्यों न हो, நீங்கள் இவ்வளவு காலம் பட்ட வேதனைகளுக்கு आपने इतनी अवस्था जो वेदना का अनुभव किया, மிகுந்த நன்மைகள் வரப்போகிறது. आपके जीवन में एक बड़ी भलाई आ रही है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் அந்த வேதனையை விருதாவாக விட மாட்டார். उन दुखों को परमेश्वर व्यर्थ में नहीं जाने देगा। ஒவ்வொரு வேதனைகளுக்கும் நன்மை வரப்போகிறது. हर एक वेदना के पीछे एक भलाई है। ஒவ்வொரு வேதனைகளுக்கும் பதில் வரப்போகிறது. हर एक दुखों का उत्तर आने वाला है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நிச்சயமாய் கர்த்தர் வேதனைகளை அறிந்திருக்கிறார். निश्चित रूप से परमेश्वर दुखों को जानता है। எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் यिर्मयाह की भविष्यद्वक्ता की पुस्तक 14ஆம் அதிகாரம் 14वां अध्याय 17ஆம் வசனம் சொல்லுகிறது, 17वां वचन कहता है, என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். என் ஜனம் என்கிற குமாரத்தியாகிய கன்னிகை மகா வேதனை உள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். लिखा है तू उन यह बात कहेगी, मेरी आंखों से दिन रात आंसू लगातार बह रहे हैं, वे ना रुके, क्योंकि मेरे लोगों की कुंवारी बेटियां बहुत ही कुचली गई और घायल हुई है। இன்றைக்கு ஒரு கூட்டம் ஜனங்களை பற்றி இங்கே சொல்லுகிறார். एक छोटे समूह के विषय में प्रभु कह रहा है, அவள் அடியினாலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். वो वेदनाओं में है, காயங்களினாலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். उन्हें कुचला गया इसलिए वो घावों से भरी है। அடிகள், காயங்கள், कुचले जाना और घायल होना, பலருடைய வாழ்க்கையில் இந்த வேதனைகள் இருக்கின்றன. बहुतों के जीवन में इस प्रकार की वेदनाएं होंगी। ஆனால் தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உனக்காகவே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். लेकिन हे परमेश्वर के जन, आज परमेश्वर तुझसे कह रहा है, நீ அடிக்கப்படும் பொழுது, जब तुझे मारा गया था, நீ சரீரத்திலும் உள்ளத்திலும் காயங்கள் அனுபவிக்கும் பொழுது, जब तू अपने अंदर और अपने शरीर में उन घावों को अनुभव की थी, இயேசுவின் கண்கள் அதை பார்த்து கொண்டே இருக்கிறது. यीशु की आंखों ने उसे देखा है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகவே யாரும் காணவில்லை என்று நினைக்க வேண்டாம். इसलिए आप ये ना सोचे कि किसी ने ना देखा, இயேசு காண்கிறார். यीशु उसे जानता है। அது மட்டுமல்ல, यही काफी नहीं, எத்தனையோ தேவ பிள்ளைகள் உன்னை போன்றவர்களுக்காய் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். कितने लोग तेरे लिए आंसू बहा रहे हैं। எரேமியா அப்படித்தான் அழுது கொண்டிருப்பதாக சொன்னார். यिर्मयाह इस तरह से रो रहा है, इसने यहाँ पर लिखा है, இந்த ஜனத்தினுடைய காயத்து நிமித்தம், मेरे लोगों के उस घाव के अनुसार, இவர்களுடைய அடிகளின் நிமித்தம், इन लोगों के उस कुचले जाने के अनुसार, இவர்கள் படுகிற வேதனைகளின் நிமித்தம் इन जो अनुभव कर रहे हैं उसके अनुसार, என் கண்கள் கண்ணீர் சொரிகிறது என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார். वो कहता है कि मेरी आंखों हमसे आंसू लगातार बह रहे हैं। அதே போல वैसे ही இன்று अनेक தேவ பிள்ளைகள் உங்களுக்காய் கண்ணீர் விட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். आज बहुत से परमेश्वर के बच्चे आपके लिए आंसू के साथ प्रार्थना कर रहे हैं। உங்களை யார் என்று தெரியாது, आप कौन है ये नहीं जानते, அறிமுகமே கிடையாது. वो आपकी पहचान ही नहीं रखते, ஆனால் இப்படிப்பட்ட காயப்பட்ட ஜனக்கூட்டத்துக்காக ஜெபிக்கிற மக்கள் உண்டு. लेकिन इस तरह से कुचले गए घायल हुए लोगों के लिए प्रार्थना कर रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே எங்களை போன்றவர்களுடைய ஜெபம் உங்களுக்கு உண்டு. इसलिए हमारे लोगों की प्रार्थनाएं आपको है। நாங்கள் ஒவ்வொரு வேளையும் காயப்பட்டிருக்கிற ஜனத்தின் காயம் கட்ட வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்றோம். हम हर समय यह प्रार्थना करते हैं कि जो वेदनाओं में है, घायल है, प्रभु उनके घायों को भरे। அந்த ஜெபங்களும் உங்களுக்கு விடுதலைக்கு வாய்ப்பாக இருக்கும். वो प्रार्थनाएं आपके जीवन की छुटकारे का काम होगा। ஆகவே எவ்விதத்திலும் நீங்கள் பயப்படாதிருங்கள். इसलिए किसी भी तरह से आप भय ना खाएं। உன் அடிமைத்தனத்தின் வேதனையை உன்னை விட்டு இயேசு அகற்றுவார். तेरी गुलामी की अवस्था की वेदना को प्रभु तुझसे अलग करेगा। இந்த அடிமைத்தனத்தினால் பெரிய ஒரு உயர்வும் நன்மையும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தருவார். इस गुलामी की अवस्था के कारण प्रभु बड़ी भलाई को तुझे देगा। என் ஜனங்களுடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். उसने कहा कि मेरे लोगों की वेदना को मैं जानता हूँ। அவர்களை அந்த எகிப்திலிருந்து விடுதலை செய்வேன் என்று சொன்னார். उसने कहा कि मैं उस मिस्र से उसे छुड़ाऊंगा, இனி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போய் குடியேற்றுவேன் என்று சொன்னார். आपसे दूध और मधु की धाराएं बहती उस देश में भेजूंगा। இதுதான் கர்த்தர் உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தம். यही है परमेश्वर आपको देने वाला प्रतीक्षा वचन। எந்தவித அடிமைத்தனத்திலே நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும், किसी भी अवस्था में आप क्यों ना उस गुलामी
गुलामी की अवस्था में हो, உங்கள் வேதனையை மாற்றுவார், आपकी दुखों को बदलेगा, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவார், आपकी गुलामी की अवस्था से वो छुटकारा இனி देगा। மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமான வாழ்வை தருவார். आज के इस दिन से वो आपको आशीष और एक खुशी का जीवन देगा। இந்த இயேசுவை நம்புங்கள், इस यीशु पर आप आशा रखें, இந்த இயேசுவின் வார்த்தை அப்படியே விசுவாசியுங்கள். ये यीशु के वचन को आप वैसा ही विश्वास करें, உனக்கு அதை செய்வார். वो आपको करने जा रहा है। ஹalleluya. हालेलुया। இரண்டாவதாக வாசிப்போம், दूसरा हम ध्यान करेंगे மத்தேயு 4:24. मत्ती 4 अध्याय और उसका 24वां वचन। 4:24. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வந்த சகல வியாதியஸ்தர்களை, பிசாசு போராட்டம் உள்ளவர்களை அவர் குணமாக்கினார். यीशु मसीह के पास लेकर आने वाले दुष्ट आत्माओं से भरे बीमारियों से लोगों को उसने चंगा किया। பலவித வியாதிகளையும் विभिन्न प्रकार की बीमारियों से, வேதனைகளையும் அடைந்திருந்த दुखों से जकड़े हुए சகல பிணியாளிகளையும், सभी बीमारों को, பிசாசு பிடித்தவர்களையும், दुष्ट आत्माओं को, சந்திர ரோகிகளையும், मिर्गी वाले को, திமிர்வாதக்காரர்களையும் लकवे के रोगियों को இயேசு சொஸ்தமாக்கினார். यीशु ने चंगा किया। ஹalleluya. हालेलुया। இன்றைக்கு வியாதியினால், பிசாசு போராட்டங்களினால் வேதனையோடு இருக்கின்ற மக்கள், आज इस दुष्ट आत्माओं के जकड़ से और बीमारियों के कारण दुखों का अनुभव कर रहे लोग, அடிமைத்தனத்தின் வேதனையை போல जिस तरह गुलामी की उस वेदनाएं थी, இந்த வியாதியின் வேதனை, इन बीमारियों की वेदनाएं, இந்த பிசாசு பிடியின் வேதனை, ये दुष्ट आत्माओं से होकर दुख गुजर जाना, வியாதியில் சரீரத்தில் ஒரு பக்கம் கஷ்டம், बीमारियों के कारण शरीर में एक दुख, அந்த வியாதியை குறித்து உள்ளத்தில் வேதனை ஒரு उस பக்கம், बीमारी के कारण हृदय में एक वेदना, பிசாசு போராட்டத்தினால் அடைகிற நெருக்கம், शैतान के द्वारा जकड़े जाना, அது மட்டுமல்ல, அந்த வேதனை, உள்ளத்தில் வேதனை, यही काफी नहीं, हृदय में पाए जाने वाला वो दुख। இப்படி எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு பாதிப்புக்குள் இருக்கிறார்கள். ऐसे कितने परिवार इसके द्वारा ग्रसित हैं। இந்த இடத்திலும் சிலர் வியாதியிலிருந்து இயேசு சுகம் தர மாட்டாரா என்ற ஏக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. क्या प्रभु मुझे चंगा नहीं देगा, यहाँ पर आए हैं कुछ लोग। நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், आप चंगाई को प्राप्त कर सकते हैं, இந்த இயேசுவால் சுகமாக்க முடியும். क्योंकि इस यीशु से वह हो सकता है। ஏனென்றால் அவர் நம்முடைய வியாதிகளை தமது சரீரத்தில் சுமந்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். क्योंकि उसने आपकी बीमारियों को उस क्रूस पर उठाकर जय प्राप्त की है। இயேசு சிலுவையில் நமது வியாதிகளை சுமந்து தீர்த்திருக்கிறார். यीशु मसीह ने उस क्रूस पर हमारी बीमारियों को उठाकर पूरा कर चुका है। ஆகவே அவரிடத்தில் குணமாக்கும் வல்லமை இருக்கிறது. इसलिए उसे चंगा करने की सामर्थ उसके पास है। எந்த வியாதிகளையும் அவர் சுகமாக்குவார். किसी प्रकार की बीमारी क्यों ना हो, இன்றைக்கு நீங்கள் இயேசுவை விசுவாசியுங்கள். आज आप प्रभु यीशु पर विश्वास करें। என் வியாதியை இயேசு சுகமாக்குவார். मेरी बीमारी को प्रभु चंगा करेगा, இன்றைக்கு சுகமாக்குவார். आज ही चंगा करेगा। அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பாருங்கள். इस विश्वास से आप परमेश्वर को देखें, அந்த வேதனைகளை முடிவுக்கு கொண்டு வருவார். उस वेदनाओं का अंत लेकर आएगा। ஒரு சரீரத்தை நினைச்சு நினைச்சு நீங்க வேதனைப்பட்டு கொண்டு अपने இருக்கிறீங்க. शरीर की दुख और वेदना को सोच सोच कर आप कष्टों में हैं। உங்களை கவனிக்க மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து நீங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. जो आपकी देखभाल करें उनकी वेदना को देखकर आप खुद दुखित हैं। ஏன்பா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டுன்னு நீங்க அழுகிறீங்க. ओ क्यों मुझे दुख की परिस्थितियां आ गई, आप रो रहे हैं। என்னால் எழும்ப முடியவில்லை, என்னால் நடக்க முடியவில்லை, और मुझसे चलते नहीं बन रहा, मुझसे उठते नहीं बन रहा, என் கடமைகளை என்னால் செய்ய முடியவில்லை, मेरी खुद की काम में नहीं कर पा रहा, என்னால் என் குடும்பத்தில் எல்லாருக்கும் கஷ்டம், मेरे कारण मेरे परिवार में सभी को दुख, பணமெல்லாம் வீணா போகுது, मेरे सारे पैसे व्यर्थ में जा रहे என் हैं, பிள்ளைகள் எத்தனையோ நாட்கள் ஆஸ்பத்திரி காக்க வேண்டியது இருக்கிறது मेरे कितने बच्चों को उस हॉस्पिटल में भेजना वाला है। என்றெல்லாம் வேதனையோடு காணப்படுகிறீர்கள். इस प्रकार के दुखों में आप हैं। உங்கள் வேதனைகளை கர்த்தர் அறிகிறார். आपकी वेदनाओं को परमेश्वर जानता है। ஒவ்வொரு உள்ளங்களில் வேதனைகள் கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கின்றார். हर एक हृदय की वेदनाओं को परमेश्वर जानता है। இன்றைக்கு இயேசுவண்டை வாருங்கள், आज प्रभु यीशु के चरणों पर आइए, விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள். विश्वास की नजरों से उसे देखिए। சகல வேதனைகள் உள்ளவர்களையும் சொஸ்தமாக்குகிறவர் அவர். सभी प्रकार की दुखों से वह चंगा करने वाला है। அல்லேலூயா. हालेलुया। பிசாசு பிடித்த ஒரு நபராக இருக்கலாம், ஒருவேளை हो सकता है आप उस दुष्ट आत्मा से ग्रसित हो,
உங்களுக்கு நினைவிருக்கும் பொழுது உங்களை வேதனை வாட்டுகிறது. आप जब उसको स्मरण करते हैं आप उसमें घुट जाते हैं। ஐயோ நானா இதெல்லாம் உடைச்சு போட்டிருக்கிறேன், और क्या मैंने इसे तोड़ रखा है, நானா என் தம்பி அடிச்சேன், और क्या मैंने अपने भाई को मारा है, என் அம்மாவை நானா இப்படி காயப்படுத்தினேன். क्या मैंने अपनी माँ को इस तरह से घायल किया है। அது வேதனை வருகிறது. वो सोचते ही आपके अंदर दुख आ जाता है। ஆனால் சமயம் வரும் பொழுது பழையபடி அந்த பிசாசு கிரியை செய்கிறது. लेकिन जब समय आता है फिर उस दुष्ट आत्मा आपके जीवन में कार्य करती ஐயோ है। என் மனைவி எவ்வளவு அன்பாக இருக்கிறாள், ओ ये मेरी पत्नी कितनी मुझसे प्रेम करती है, அவளை போட்டு நான் இப்படி அடிச்சிருக்கனே. ओ मैंने उसे इस तरह से घायल कर दिया है। வேதனைப்படுகிறீங்க. आप दुखित हैं। ஆனால் திரும்ப பிசாசு கிரியை செய்யும் பொழுது பழையது போல தான் நடக்கிறது. लेकिन जब शैतान आपके जीवन में कार्य करता है फिर पुरानी अवस्था में आ இன்று जाते உன் हैं। வேதனைகளை கர்த்தர் பார்க்கிறார். आज परमेश्वर तेरी वेदनाओं को जानता है। உன்னை விடுதலையாக்க இயேசு சித்தமானார். आपको छुटकारा देने के लिए ईश्वर की इच्छा है। அவர் பிசாசுகளை துரத்துகிறது அவருக்கு லேசான காரியம். दुष्ट आत्माओं को भगाना उसके लिए बहुत सरल काम है। ஏன் தெரியுமா? क्यों आपको मालूम है? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பின வேளையிலே क्योंकि प्रभु यीशु मसीह उस क्रूस पर मारकर तीसरे दिन जी उठने के समय சர்வலோகத்தின் தேவன் இயேசுவை மிகவும் உயர்த்தினார். सारे देशों के लोगों ने इस परमेश्वर को ऊंचा उठाया। தேவாதி தேவன் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்தார். क्योंकि वो प्रभुओं के प्रभु परमेश्वर के दाहिनी ओर विराजमान था। சகல பிசாசுகளின் மேல் முழு அதிகாரம் இயேசுவுக்கு இருக்கிறது. सारी दुष्ट आत्माओं पर पूरा अधिकार प्रभु यीशु को है। வான தூதர்கள் மேல் முழு அதிகாரம் இயேசுவுக்கு இருக்கிறது. उन दुष्ट दूतों के ऊपर भी पूरा अधिकार है। பூலோக மனிதர்கள் மேல் ராஜாக்கள் மேல் முழு அதிகாரம் இயேசுவுக்கு இருக்கிறது. पृथ्वी के सारे लोगों पर और राजा पर भी पूरा अधिकार है। பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. फिलिपियों के दूसरा अध्याय में इस बात को सुंदर रीति से लिखा है। வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவரும் நடுங்கும் நாமத்தை இயேசுவுக்கு தேவன் கொடுத்தார். और जो भी पृथ्वी और पृथ्वी के अंदर है वो सभी कड़प जाएंगे, यह प्रभु यीशु ने कहा। ஆகவே உங்களை தொந்தரவுப்படுத்துகிற பிசாசு இயேசுக்கு முன்னால நிக்க முடியாது. इसलिए आपको जो वेदना पहुंचा रहा है वो यीशु के सामने नहीं खड़ा हो எந்த सकता। கொடிய பிசாசு நிக்க முடியாது. कोई भी दुष्ट नहीं खड़ा हो सकता। எந்த மந்திரவாதி நிக்க முடியாது. कोई भी जादू टोना करने वाला नहीं எந்த खड़ा हो பில்லி सकता। சூனியமும் நிக்க முடியாது. किसी भी ओझा करने वाली शक्ति नहीं। இயேசு பெரியவர். यीशु महान है। ஹalleluya. हालेलुया। இயேசுவின் வல்லமைக்கு முன்னால ஒரு சக்தியும் நிக்க முடியாது. यीशु के सामर्थ के आगे कोई भी शक्ति नहीं खड़ी हो सकती। ராஜாக்கள் மேன்மக்கள் நிக்க முடியாது. राजा और महान लोग भी नहीं। பெரிய பெரிய மிலிட்டரி பட்டாளம் ஒன்று இயேசுக்கு முன்னால நிக்க முடியாது. बड़ी बड़ी आर्मी सेना भी नहीं खड़ी हो सकती। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? कितने लोग विश्वास करते हैं? அப்புறம் ஏன் சும்மா இருக்கிறீங்க? क्यों आप चुप हैं? சொல்லுங்க அல்லேலூயா. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இயேசு பெரியவர். यीशु महान है। இந்த பிசாசு கூட்டத்துக்கெல்லாம் தலைவன் லூசிபர். ये जो दुष्ट आत्माओं का जो प्रधान है वो है इब्लिस। அவனே இயேசுக்கு முன்னால் நிக்க முடியாது. அவனே இயேசுக்கு முன்னால் நிக்க முடியாது. यीशु के उसी से वो नहीं छोड़ सकता। அப்புறம் வேற உங்களை தொந்தரவுப்படுத்துற எந்த பிசாசு நிக்க முடியும்? तो फिर आपको किसी भी शैतान से वह वेदना नहीं पहुंचा सकता। அந்த பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு இயேசுவை விசுவாசியுங்கள். जो दुष्ट आत्माओं के बंधन में आज आप यीशु पर विश्वास இயேசு करें। விடுதலை தருவார். यीशु छुटकारा देंगे। வேதனைகளை நீக்குவார். आपकी वेदनाओं को बदलेंगे। அந்த குடும்பத்தினர் படுகிற வேதனை, वह परिवार पड़ रहा उस दुखों में। என் பிள்ளை मेरा बच्चा எப்ப கூறு மாறுவானே தெரியாது. उसके कब विचार बदलेंगे नहीं मालूम। எப்ப அவன்ட்டு அந்த பிசாசு ஆடும்னு தெரியாது. कब वो शैतान उस पर मंडलाएगा नहीं मालूम। சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு வந்துரும். जब वो खाना खाता अचानक आ जाता है। எப்படா இப்ப நிம்மதியா தூங்கலான்னு தூங்கும்போது பாதியில பிசாசு இளவிடும். वो कब मैं आराम से सोऊंगा वो तभी आ जाता है। இப்படி எத்தனை வேதனைகள் உள்ள குடும்பங்கள். कितने परिवार इस दुखों में हैं। அப்ப வீட்டுக்குள்ள எப்படி நான் நிம்மதியா இருக்க முடியும்? तो फिर आप घर में कैसे शांति से रह सकते हैं? ஏன்னா ஒரு பிசாசு வீட்டுக்குள்ள வந்து கிரியை செய்து கொண்டே இருக்குது. क्योंकि यह शैतान आपके घरों में कार्य कर रहा है। அது ஒரு நபரை கையில எடுத்திருக்கிறது. वह एक व्यक्ति को अपने हाथ में ले चुका है। எப்ப வந்து என்ன செய்யும்னு தெரியாது. वो कब आकर क्या करेगा नहीं मालूम। ஐயோ நிம்மதி இல்லாத வீடுகள். ओ शांति रहित घर। இயேசு உங்கள் வேதனைகளை காண்கிறார். यीशु आपकी वेदनाओं को जानता है। இயேசு உங்கள் வேதனைகளை மாற்ற வல்லவர். यीशु आपकी वेदनाओं को बदलने में सामर्थ्य है। இந்த இயேசுவுக்கு தேவை உங்கள் உள்ளத்தின் விசுவாசம். यीशु को जरूरत है आपके हृदय का विश्वास। உள்ளத்துக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சுன்னா இயேசு இன்னைக்கு அற்புதம் செய்வார். यदि आपके अंदर एक विश्वास आ गया तो प्रभु आज ही वो कार्य करेगा। உங்கள் வேதனைகளை நீக்குவார். आपकी वेदनाओं को बदलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। மத்தேயு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே मत्ती 8वां अध्याय 6वां वचन में நூற்றுக்கு அதிபதி ஒருவர் இயேசுவிடத்தில் வந்தார். एक सेना का सूबेदार वहां पर आया। ஆண்டவரே
हे परमेश्वर, என் வேலைக்காரன் मेरा दास வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து और घर में उस लकवे के रोगी से கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். वो बहुत वेदना में है, ऐसा उसने विनती की। திமிர்வாத நோயினால் ஒரு வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான். इस लकवे की रोग से पीड़ित होकर एक व्यक्ति दुखों में है। அந்த வேதனை நடுவில் அவனுக்கு கிடைத்த ஒரு பாக்கியத்தை பாருங்கள். इस दुखों की अवस्था में उसको मिला एक धन्य भाग, அவனை நேசிக்கிற ஒரு எஜமான், उसको प्रेम करने वाला एक मालिक, அவனுடைய நன்மையை நாடுகிற ஒரு எஜமான். उसकी भलाई चाहने वाला एक मालिक। அந்த எஜமான் ஓடி வந்து இயேசுவை தேடுகிறார். अब वह मालिक दौड़ कर आकर यीशु को ढूंढता है। என் பிள்ளைக்கு சோமல்லன்னு இல்ல, वो मेरे बच्चों की खुशी के लिए नहीं, என் வேலைக்காரனுக்கு சோமல்ல. मेरे दास को सुख मिलना चाहिए। இன்னைக்கு எத்தனை பேர் வேலைக்காரனுக்காக மன்றாடுவார்கள்? कौन इस अपने नौकरों के लिए दुख वेदना அந்த करेगा? நூற்றுக்கு அதிபதி நல்ல மனிதன். वह सुबेदार एक अच्छा व्यक्ति அந்த வேலைக்காரனுக்காக இயேசுவண்டை வந்தான். उस नौकर के लिए वो यीशु के पास आया। அப்பா கொடிய வேதனைப்படுறான்ப்பா. वो कहता है, पिता वो बहुत दुख में पीड़ा रहा है, எவ்வளவோ அருமையா வேலை செஞ்சுட்டு இருந்தவன் वो कितनी अच्छा से काम कर रहा था, பாடா படுகிறானே. वो अब दुख पड़ रहा है। ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, एक बात कहिए पिता, அவனுக்கு சுகம் உண்டாகும், उस दास को चंगाई हो जाएगी, அவனுக்கு சுகம் உண்டாகும். उसको चंगाई मिल जाएगी। ஆகவே வேலைக்காரனுடைய வேதனையை இயேசு அன்றைக்கு ஒரு வார்த்தையினாலே தீர்த்து வைத்தார். इस नौकर की बीमारी को प्रभु ने एक वचन देकर चंगा किया। அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணி இந்த அற்புதத்தை செய்தார். उस सूबेदार के विश्वास का प्रभु ने आदर करके उसके दास को चंगाई दी। அவன் சொன்னா, நீங்க ஒரு வார்த்தை இங்க நின்னு சொன்னா போதும், அங்க இருக்கிற என் வேலைக்காரன் சுகமாயிடுவான். उसने कहा कि यदि तू यहाँ से एक वचन को कह दे तो मेरा दास वहाँ पर चंगा हो जाएगा। அந்த விசுவாசம் இயேசுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. वो जो विश्वास था यीशु को बहुत भा गया। எல்லாருமே நான் வந்து தொட்டா தான் சுகம் கிடைக்கும்னு விசுவாசிப்பாங்க. बहुत से लोग ऐसा विश्वास करते कि मुझे छू कर चंगाई दे, ஆனா நீ எப்படி விசுவாசிக்கிறா? நான் இங்க இருந்து வார்த்தை சொன்னாலே போதும்னு விசுவாசிக்கிறாயே. लेकिन यह व्यक्ति कैसा विश्वास करता है कि तू यहाँ से कह दे। அதை இயேசு கனம் பண்ணினார். प्रभु ने उसका आदर किया। அதே போல இயேசு வார்த்தை சொன்ன அதே சமயத்திலே வீட்டிலே வேலைக்காரன் சுகமடைந்தார். वैसे जिस समय प्रभु ने उन वचनों को कहा, दास उस घर में था चंगाई हो गया। हालेलुया! हालेलुया! எவ்வளவு பெரிய அற்புதங்களை இயேசு செய்கிறார். कितना बड़ा चमत्कार यीशु कहते हैं। உங்க பிள்ளை வெளியூர்ல வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், आपके बच्चे दूसरे देशों में दुख का अनुभव कर रहे உங்களை हैं, சேர்ந்தவங்க வெளிநாட்டுல வேதனைப்பட்டுக்கிட்டு जो இருக்கலாம். आपके साथ है वो दूसरे देशों में दुख का अनुभव कर रहे हैं। இங்க இருந்து நாம ஜெபிக்கும் போது जब हम यहाँ से प्रार्थना करते हैं, இயேசு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அற்புதம் நடக்கும். यीशु एक शब्द कहेगा, वहाँ चमत्कार होगा। ஹalleluya! हालेलुया! ஹalleluya! हालेलुया! எனவே எந்த வியாதியஸ்தரையும் இயேசு சுகமாக்க முடியும். इसलिए किसी भी बीमारी को वो चंगा कर सकता है, எவ்வளவு தூரத்தில் இருந்தும் சுகமாக்க वो முடியும். कितनी दूर भी क्यों ना हो। வியாதிகளின் வேதனைகளை நீக்குகிறவர். वो बीमारों को और दुखों को दूर करने वाला। மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் मरकुस रचित सुसमाचार उसका 34ஆம் வசனத்திலே 35वें वचन में 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 वर्ष से दुख का இயேசு अनुभव करी एक स्त्री, இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், यीशु ने उसे देखकर कहा, மகளே, हे बेटी, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. तेरा विश्वास ने तुझे चंगा किया है, நீ சமாதானத்தோடே போய் तू खुशी से जाकर உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. तेरी वेदनाओं से दुख होकर तू खुश रहे। ஹalleluya! हालेलुया! 29ஆம் வசனம் சொல்லுகிறது, और 29वां वचन कहता है, ஏற்கனவே அவ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடனே ओ यीशु के वस्त्र उसकी छोर को छूते ही அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை उस दुखों को दूर होकर वह शांति पाते साथ அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். वो अपने शरीर में इस बात को उसने अनुभव किया। ஹalleluya! हालेलुया! இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவள் यीशु के वस्त्र की छोर को छूने वाला 12 வருட சரீர கஷ்டம் அற்புதமாய் நீங்கி போயிற்று. उसने 12 वर्ष के उस दुखों का अनुभव को दूर किया। அதை அந்த நேரத்திலே சரீரத்திலே உணர்ந்தாள். उसी समय उसने शरीर में अनुभव किया। ஹalleluya! हालेलुया! ஹalleluya! हालेलुया! டாக்டர்ட்ட போய் செக் பண்ணி கண்டுபிடிக்கிறது இல்ல. उसने फिर उसको चेक करने की जरूरत नहीं। இயேசு அற்புதம் செய்யும் பொழுதே நமக்கு ஃபீல் பண்ண முடியும். जब प्रभु यीशु मसीह हमें चमत्कार देता हम उसका अनुभव कर सकते हैं। ஹalleluya! हालेलुया!
உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். तेरे दुखों को दूर होके तू शांति से रह. இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே जब इस वस्त्र की छोर को उसने छुआ, இயேசுவிடத்திலிருந்து வல்லமை அப்படியே புறப்பட்டது அவர் உணர்றார். यीशु के जीवन से वो सामर्थ निकली है, यीशु अनुभव कर रहे हैं. அவர் கேக்குறார், யார் என்னை தொட்டார்கள்? उसने कहा कि किसने मुझे छुआ. எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. सभी इस बात से चकित हो गए. இவ்வளவு கூட்டம் நெருக்கிட்டு வருது, உங்களை யார் தொட்டான்னு கேட்டா இப்படி. क्योंकि इतनी बड़ी भीड़ तुझे छू रही है और तू कह रहा है कि किसने छुआ. அவர் சொல்றார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதா நான் உணர்றேன். उसने कहा कि मेरे जीवन से सामर्थ्य निकली है, मैं अनुभव कर रहा யார் हूँ. என்னை தொட்டது? किसने मुझे छुआ. இவ பயந்துட்டா. यह डर गई. அப்படியே வந்து ஆண்டவர் பாதத்துல விழுந்துட்டா. वैसे ही आकर प्रभु के चरणों में गिर गई. நான் தான் ஐயா. ओ मैं ही प्रभु. ஆண்டவர் அவளை கனம் பண்ணினார். प्रभु ने उसका आदर किया. மகளே என்று சொன்னார். हे बेटी कहा. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. हे बेटी तेरा विश्वास ने तुझे चंगा किया. என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு உன்னை ரட்சித்தது. मेरे जीवन से सामर्थ निकलकर तुझे चंगा ஆனால் दी. அந்த வல்லமை புறப்பட காரணமா இருந்தது உன்னுடைய விசுவாசம். लेकिन जो ये सामर्थ निकली इसका कारण है तेरा विश्वास. ஆகவே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. इसलिए तेरा विश्वास ने तुझे चंगा दी. நீ சமாதானத்தோட போ. तू शांति से जा. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. तेरे दुखों को दूर कर, तू शांति से रह. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இன்றைக்கு இந்த கூட்டத்துல எங்கே உட்கார்ந்து இருந்தாலும் சரி, इस समूह में आप किसी भी जगह में क्यों न खड़े ஒரு हो, தேவையோடு ஒரு வேதனையோடு நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா, आप यदि एक जरूरत के लिए एक वेदना के साथ यहाँ पर आई உங்க हैं, உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் இயேசுவை தொடட்டும். आपके अंदर का विश्वास यीशु को छूने पाए. இந்த உள்ளத்துக்குள்ள அந்த விசுவாசமாகிய கை இயேசுவை தொடட்டும். आपका हृदय का विश्वास रूपी हाथ यीशु को छूने पाए. கரண்ட்ல கை வச்சா எப்படி இருக்கும்? यदि करंट में हाथ रखे तो कैसा होगा? அத மாதிரி இயேசுவை தொட்டீங்கன்னா அங்க பவர் வந்துரும். वैसे ही आप यीशु को छुएंगे वो सामर्थ आएगी. ஹல்லேலூயா. हालेलुया. இதத்தான் நம்ம செய்யணும் இன்னைக்கு. यही आज हमें करना है. அம்மா, வயரை கொண்டு மாட்டினா சப்ளை வருது இல்ல, கரண்ட் சப்ளை. जिस तरह बिजली का तार जोड़ा जाता है, करंट की सप्लाई वहाँ पर आती है. இதே மாதிரி விசுவாசத்தை அங்க மாட்டணும். इसी तरह से विश्वास को वहाँ पर जोड़ना है. ஹல்லேலூயா. हालेलुया. ஏன் விசுவாசிக்க முடியாது? क्या ये विश्वास नहीं हो सकता? விசுவாசிக்கலாமே. इसको विश्वास कर सकते हैं. விசுவாசிக்கிறதுக்கு விலை கொடுக்கணுமா? क्या विश्वास के लिए आपको दाम देने हैं? விசுவாசத்துக்கு பிரயாசப்படணுமா? क्या विश्वास के लिए आपको परिश्रम करना है? ஒன்றும் செய்ய வேண்டாம். कुछ भी नहीं करना. உள்ளத்திலே விசுவாசித்தால் போதும். आपके हृदय में विश्वास रखे बहुत है. இந்த இயேசு இன்னைக்கு என்னை குணமாக்குவார். यह यीशु आज ही चंगा करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த இயேசு இன்னைக்கு இந்த பிசாசை துரத்துவார். आज ही दुष्ट आत्मा को यीशु भगाएगा. இன்று முதல் வேதனை நீங்கி சுகமாயிருப்பேன். आज से तो उस वेदनाओं के बदले शांति இன்று अनुभव முதல் करेगी. வேதனை நீங்கி நான் சுகமாயிருப்பேன். आज से मैं दुखों को बदल के शांति से रहूंगी. ஹல்லேலூயா. हालेलुया. கண்ணீருக்கு அவர் முடிவை கட்டுவார். तेरे आंसुओं का उस वहाँ एक अंत करेगा. அடிமைத்தனத்தின் வேதனை அகற்றுவார். वह तेरी गुलामी की दशा को दूर करेगा. வியாதி பிசாசின் வேதனையை அகற்றுவார். बीमारी और दुष्ट आत्माओं की वेदना को दूर करेगा. கண்ணீரை எல்லாம் அவர் துடைப்பார். तेरे आंसुओं को वो पोंछेगा. ஹல்லேலூயா. हालेलुया. கண்ணீர் அவர் துடைத்திடுவார். கருணை கரம் தாங்கிடுவார். கண்ணீர் அவர் துடைத்திடுவார். கருணை கரம் தாங்கிடுவார். எந்தன் கல்வாரி நாயகன் இயேசுவாலே எல்லா பாவங்கள் அகன்றிடுமே. எந்தன் கல்வாரி நாயகன் இயேசுவாலே எல்லா வியாதிகள் அகன்றிடுமே. இயேசுவின் சன்னதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவேன். என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவேன். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீர்களை அவர் துடைப்பார். आपके आंसू को वो पोंछेगा. அவருடைய கரத்தால் உங்களை தாங்குவார். अपने हाथों से वो तुझे संभाले கல்வாரி रहेगा. நாயகர் இயேசு वो क्रूसित यीशु சகல நோய்களை குணமாக்குவார். सारे रोगों को चंगा எல்லா करेगा. பிசாசுகளை துரத்துவார். सारे दुष्ट आत्माओं को भगाएगा. வேதனை நீங்கி சுகமாயிரு. वो तेरे दुखों से दूर हो तो शांति से। அல்லேலூயா. हालेलुया। அடுத்ததாக अगली बात 1 தீமோத்தேயு पहला तीमुथियुस 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். छठा अध्याय इसको 10वां वचन. பணாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள்.
இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று கவனியுங்கள். यह वचन क्या कहता है आप ध्यान दीजिए. அநேகருடைய வாழ்க்கையில் வேதனை வந்ததுக்கு காரணம் பண ஆசை என்று சொல்லுகிறது. बहुत से लोगों के जीवन में यह वेदना आई, उसका कारण है धन का लोभ. இன்றைக்கு நமக்கு இருக்கிற சில வேதனைகளுக்கு காரணம் பண ஆசை. हमारे जीवन में इन दिनों दुख का कारण है वो है धन का लोभ. பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறா இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. ये जो धन का लोभ है सारी बुराइयों की जड़ है, ऐसा बाइबल कहती है. எல்லாரும் வாழ்வதற்கு பணம் தேவை. जीवन यापन के लिए यह धन की आवश्यकता है. ஆனால் பணத்தின் மேல் ஆசை வைப்பது தவறு. लेकिन ये धन का लोभ करना यह गलत है. இந்த பண ஆசை, பொருள் ஆசை, மண்ணாசை போன்றவைகள் மனிதனை அழிக்கின்றவைகள். ये जो धन का लोभ, ये संपत्ति का लोभ, इस मिट्टी का लोभ, ये मनुष्य को नाश करता है. நீங்கள் அறிந்தோ அறியாமலோ பண ஆசையினாலே சில பிரச்சனைக்குள் சிக்கி இருக்கிறீர்கள். आप जानते हो या ना हो, लेकिन कुछ लोग इस धन के लोभ में फंसे हुए हैं. பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு ஆள்கிட்ட போய் இடப்பட்டோம், இன்னைக்கு கடுமையான வேதனைக்குள்ள ஆயிட்டோம். इस धन के लोभ के कारण एक व्यक्ति से मुलाकात हुई, आज उसमें जकड़े हुए हैं. பணத்தை பெருக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டு யாரோ சொன்னாங்கன்னு ஒரு இடத்துல போய் பணத்தை முதலீடு பண்ணினோம், கடைசியில் இன்னைக்கு பணம் இல்லாம போயிடுச்சு, ரொம்ப வேதனையில இருக்கிறோம். एक व्यक्ति के कहने में आकर वो अपने धन का आपने गलत उपयोग किया, आज आप दुखों का अनुभव कर रहे हैं. பல மனிதர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு பணத்தை கொடுத்து ஏமாந்து இன்றைக்கு இருக்கிற நிலைமைகள் சங்கடம். बहुत से लोगों के कहने में आकर आज जो आप दुखों का अनुभव कर रहे हैं वो बहुत कठिन है. வெளிநாட்டுல வேலை வாங்கி தருவாங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்து ஏமாந்து வேதனையோடு இருக்கிறவர்கள் அநேகர். विदेशों में आपको नौकरी देंगे ऐसा लेकर आपसे धन को लेने वाले आप दुखी में हैं. உள்நாட்டுல வேலை வாங்கி தருவாங்கன்னு சொல்லி மந்திரிக்கு கொடு, எம்எல்ஏ கொடுன்னு சொல்லி கொடுத்து இன்னைக்கு வேலையும் இல்லாம பணமும் இல்லாம ஏமாந்து இருக்கிறவர்கள் கூட இருக்கிறார்கள். देश के अंदर भी आज आप नौकरी के लिए मंत्री को और एमएलए को पैसे देकर आप दुखों का अनुभव कर रहे हैं. அன்பானவர்களே, உங்களுக்கு வேலை வாய்ப்பு தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். हे प्रियो, आपको नौकरी की आवश्यकता है, ये परमेश्वर जानता है. உங்களை வெளிநாட்டுல வேலை கொண்டு போற தேவன் சித்தம் என்றால் அதை கட்டாயம் செய்வார். यदि विदेश में लेकर जाना है तो प्रभु निश्चित रूप से आपको लेकर जाएगा. ஆனா கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை கொண்டு கண்டவனுக்கு கொடுக்காதீங்க. लेकिन जो आप दुख परिश्रम करते हैं उस धन को आप जिसे नहीं जानते उसके हाथ में ना दें. அந்த தேவனுடைய சித்தத்துக்கு மிஞ்சி நாம ஏன் போகணும்? इस परमेश्वर की इच्छा से आगे बढ़कर हम क्यों जाएं? நியாயப்படி உள்ள காரியத்தை மட்டும்தான் நாம செய்யணும். जो न्याय सही है उसके अनुसार करें. அதுக்கு மிஞ்சி நம்ம ஆசைனால நாம ஸ்டெப் எடுக்கும் பொழுதுதான் நம்ம மாட்டி கொண்டு தவிக்கிறோம். यदि इसके बाद ज्यादा यदि हम करते हैं तो ही हम उस समस्या में उलझ जाते हैं. தேவனுக்கு சித்தமானதை தேவன் கட்டாயம் உங்க வாழ்க்கையில தருவார். यदि परमेश्वर की इच्छा है तो परमेश्वर निश्चित रूप से आपको அதுல देगा. யாரும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் इसमें இல்லை. आपको संदेह करने की आवश्यकता नहीं. இயேசு நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். प्रभु यीशु मसीह हमें आशीषित करे यह उसको भाता है. அதற்காக செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்யுங்கள். इसलिए आपको उसके लिए जो करना है वो करें. ஓவர் ஸ்டெப் போகாதீங்க. आप ओवर चाल को ना चलें. ஆசை நிமித்தம் இது எப்படியாவது பெறணும்னு செய்யாதீங்க. अपनी चाहत और बुरी आशाओं के कारण किसी भी तरह से उसे पाए आप ऐसा ना करें. வேதனைகள் வருகிறது. क्योंकि दुख का अनुभव होता है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ இனி பண ஆசைக்காக சிலர் தவறான தொழில்கள், தவறான வேலைகளில் ஈடுபடுகிறாங்க. इस धन के लोभ के कारण कुछ एक लोग गलत व्यवसाय को करते हैं और गलत कामों में फंस जाते ஒரு हैं. நாளும் நம்ம அப்படி போக கூடாது. किसी भी तरह से हमें उसे नहीं जाना चाहिए. நேர்மையான வழியில உழைத்து தேவன் ஆசீர்வதிப்பார். यदि हम सीधे मार्ग पर परिश्रम करें तो परमेश्वर उसका आशीष देगा. நேர்மையான வழியில உழைக்கும் போது ஒருவேளை சம்பளம் குறைவா இருக்கலாம், ஆனாலும் அது தங்கி நிலைத்து ஆசீர்வாதமாகும்படி கர்த்தர் செய்வார். यदि आप सीधे मार्ग से किसी धन को कमाए तो हो सकता है आपको दुख का अनुभव होगा या वेतन कम होगा, लेकिन परमेश्वर उसमें ठहर कर आपको आशीष देगा. தவறான வழியில போகும்போது நிறைய பணம் கிடைக்குமா இருக்கலாம், ஆனா வந்ததை விட மிச்சமா வந்த தண்ணி இருந்த தண்ணியும் கொண்டு போச்சுன்னு சொன்ன மாதிரி தான் நடக்கும். यदि आप गलत रास्ते पे जाकर धन का कमाए तो हो सकता है ज्यादा कमा ले, लेकिन यह आने हुए पानी से बढ़कर एक पानी के रूप में आपके जीवन में होगा. ஆகவே இன்றைக்கு யாராயிலும் இந்த செய்தியை நான் சொல்லும் பொழுது ஐயோ நான் இப்படித்தானே கெட்டு போனேன் என்று வேதனையோடு இருக்கிறீர்களா? इसलिए इस संदेश को सुनते हुए आप यदि इस अवस्था में दुख भोग रहे हैं क्या? அதிலிருந்தும் இயேசு நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவர். उस अवस्था से भी प्रभु बचाने में सामर्थ्य है. நம்ம மாட்டி போனோம், हम फंस गए हैं. ஆனா இனி எனக்கு வழியே இல்லையா? क्या मुझे अब इसका कोई रास्ता नहीं? நிச்சயமாய் உங்களுக்கும் இயேசுவே வழி. निश्चित रूप से यीशु ही आपको मार्ग. அல்லேலூயா. हालेलुया. என்ன செய்ய வேண்டும்? क्या करना चाहिए? முதலாவது இயேசுவிடத்தில் நம்முடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். पहला है अपनी
अपनी गलतियों के लिए उससे माफी मांगनी है। நம்ம செஞ்ச தப்பு தானே, हमने जो किया वो गलत तो है, தேவையில்லாம ஆசைப்பட்டு போய் நம்ம பண்ணினோம் இல்லையா? क्योंकि जरूरत से ज्यादा हमने आशा की और इसमें फंस गए, அப்ப அதற்கு மன்னிப்பு கேட்போம். तो इसलिए हमें माफी मांगनी நான் है। பணம் ஆசைப்பட்டேன் ஆண்டவரே, हे पिता, मैं इस धन का लोभ करने लगा, இந்த பொருள் ஆசை எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. इस संपत्ति का धन का लोभ मुझे माफ कर दीजिए। அப்படி நீங்க தவற ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டாச்சுன்னா यदि आप अपनी गलती को मानकर माफी मांग ले, அந்த இடத்திலிருந்து இயேசு மறுபடி கட்டி எழுப்புவார். उस जगह से प्रभु फिर से आपको बनाएगा। பயப்படாதீங்க. आप ना डरे। ஹல்லேலூயா. हालेलुया। நீ தப்பு செஞ்சிட்டா நீ அதோட அழிந்து போன்னு இயேசு விடவே மாட்டார். तूने गलती की है इसलिए परमेश्वर उस जगह में तुझे ना छोड़ेगा। அதான் இயேசுக்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசம். यही है यीशु में और मनुष्य के बीच में एक अंतर। மனுஷன் நல்லா உதவி செய்வான், जो मनुष्य हमसे अच्छी मदद करेंगे, அந்த ஆள்கிட்ட ஆலோசனை கேட்காம வேற எங்கேயாவது போய் மாட்டுனீங்கன்னா यदि उस व्यक्ति से आपने सलाह ना ली और दूसरी जगह आप फंस गए, திரும்ப அந்த ஆளுக்கு முகத்தை போய் முழிக்க முடியுமா? क्या वो व्यक्ति आपको छुड़ा सकता है? அவன் கைவிட்டுருவான். वो आपको छोड़ देगा, நான் சொன்னதை நீ கேட்கல, क्योंकि मैंने जो कहा तूने नहीं माना, எந்தாலையும் போன்னு சொல்லுவான். इसलिए जा। இதான் மனுஷன். यही मनुष्य ஆனா है। இயேசு लेकिन यीशु, அவர்கிட்ட நீங்க ஆலோசனை கேட்காமலே போய் சிக்கல்ல மாட்டி கிடக்குறீங்க. यदि आपने उससे सलाह ना ली और फंस गए हैं, ஆனா இப்ப நீங்க திரும்பவும் இயேசுவிடத்தில் வரலாம். लेकिन आप फिर से उस यीशु के पास आ सकते हैं। ஆண்டவரே நான் மன்னியும் என்று கால்ல விழுங்க. हे प्रभु, मुझे माफ कीजिए, उसके पैरों में गिर जाएं। சீ போ என்று இயேசு தள்ளிவிடவே ओ மாட்டார். तू जा, ऐसे करके प्रभु नहीं ढकेलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம செய்த தப்புன்னு ஒத்துக்கொள்ளணும். आपने जो किया है वो उसको आप मान ले। அப்படி இயேசுவிடத்தில் தாழ்த்தினால் इस अवस्था में यदि आप आपको नम्र करें, நிச்சயம் அவர் நமக்கு உதவி செய்வார். निश्चित रूप से वो आपकी मदद करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகவே இன்றைக்கு பண விஷயங்களிலே ஆசை கொள்ளாதிருங்கள். इसलिए धन रुपए के विषय में आप उसकी चाहत ना रखें। நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது, नीति वचन 10 और उसका 20 कहता है, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். परमेश्वर जब धन देता है तो उसमें उससे आशीष मिलती है और उसके साथ दुख नहीं मिलता। கர்த்தரின் ஆசீர்வாதத்தில் வேதனை இல்லை. जब परमेश्वर आशीष देता है तो उसमें दुख नहीं। அது கொஞ்சம் கொஞ்சமா வரும், நிலைத்திருந்து வளரும். यदि वो धीरे धीरे भी आए लेकिन वो ठहरे रहेगा। ஆனால் மற்ற ஆசீர்வாதங்களில் வேதனைகள் இருக்கிறது. लेकिन दूसरे आशीषों में दुख है, ஆகவே அவைகளுக்கு ஆசைப்பட வேண்டாம். इसलिए उनकी आशा ना रखें। அவனை போல ஆகணும் இவனை போல ஆகணும்னு ஆசைப்படாதீங்க. और मैं उस व्यक्ति के समान होगा या इस व्यक्ति के समान, आप ऐसी चाहत ना रखें। ஏசப்பா எனக்கு வச்சிருக்கிறத எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. हे प्रभु यीशु, मुझे जो आपने रखा है वो मुझे दीजिए, அதே போதும் உங்களுக்கு நிறைவா இருக்கும். वैसे ही वो पूरा होगा। ஏன்னா இயேசு உங்களுக்கு என்ன தேவைன்னு அறிந்திருக்கிறார். क्योंकि यीशु जानता है आपकी क्या आवश्यकता உங்களுக்கு है। எல்லாம் தர அவர் வல்லவராக இருக்கிறார். वो सब कुछ देने के लिए वो सामर्थ्य है। அல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। சகையு என்ற ஒரு மனிதன் இருந்தான். जक्कई एक व्यक्ति था, பணாசை பிடித்தவன். वह धन के लोभ से भरा हुआ था। கண்டபடி பணத்தை வாங்குவான். जैसा उसने चाहा वैसा उसने धन को कमाया। லஞ்சமா கைக்கூலியா எல்லா விதத்திலும் வாங்கி சேர்ப்பான். उसने रिश्वत और कैसे भी उसको हाथ में लेना, वो सभी उसने धन को कमाया। சேர்த்து சேர்த்து வச்சு வீடு கட்டுனா, उसने जमा करके अपने घर को बनाया, ஆனா அவனுக்கு வாழ்க்கையில நிம்மதியே கிடையாது. लेकिन उसके जीवन में उसे शांति नहीं थी। அந்த வீட்டுல ஒரு விடுதலையே கிடையாது. उस घर में कोई छुटकारा नहीं था। வீட்டுக்குள்ள எப்பவும் வேதனை, घर में हमेशा दुख बना रहता, உள்ளத்துல சமாதானமே கிடையாது. हृदय में कोई शांति नहीं। ஒரு நாள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டான். उसने एक दिन यीशु के बारे में सुना, அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். उसे देखना है इसकी उसने चाहत रखी। இயேசுவை பார்க்கிறதுக்கு ஒளித்து ஒரு மரத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்திருந்தான். यीशु को देखने के लिए वो एक पेड़ के ऊपर चढ़ गया। அவன் செஞ்செல்லாம் தப்பு. उसने जो किया वो सब गलत था। பணாசைனால இன்னைக்கு சிக்கல்ல மாட்டி கிடக்குறான். धन के लोभ के कारण आज वो फंस गया, ஆனா அவன் உள்ளம் இயேசுவை தேடினது. लेकिन उसका हृदय आज यीशु को ढूंढ रहा है। இயேசு அதை கனம் பண்ணினார். यीशु ने इसका आदर किया। அவன் கிட்ட வந்து இயேசு சொன்னார், சகைவே நீ இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். निकट जाकर उसने कहा, हे जक्कई झट नीचे उतरा, क्योंकि आज तेरे घर में मुझे रहना अवश्य है। உலகத்துல அவனுக்கு நல்ல சாட்சி கிடையாது. संसार में उसे एक अच्छी गवाही नहीं थी। எல்லா மனுஷங்களும் சொன்னாங்க, सभी लोगों ने कहा, இந்த பெரிய இயேசு இவன் வீட்டுல எதுக்கு தங்க போறார்? यह बड़ा महान यीशु क्यों इस व्यक्ति के घर में जा रहा है? இவன் பாவியான மனுஷன். क्योंकि एक ये पापी व्यक्ति है। அப்படிதான் எல்லாரும் சொன்னாங்க. इसी तरह से सभी ने कहा, உண்மையும் அப்படிதான்.
और वास्तविकता तो यही थी, ஆனா இயேசு அவன் பாவத்தை மட்டும் பார்க்கவில்லை. लेकिन प्रभु ने उसके पापों को नहीं देखा। அந்த பாவத்து நிமித்தம் அன்னைக்கு அவன் அடைகிற வேதனையை பார்த்தார். उस पापों से जो वेदना का अनुभव कर रहा था यीशु ने वो அல்லேலூயா. हालेलुया। இதுதான் இயேசுவின் அன்புள்ளம். यही है परमेश्वर का प्रेम भरा हृदय। நீங்க தப்பு செஞ்சிருக்கிறீங்க. आपने गलत की है, மனுஷன் தப்ப மட்டும் பார்க்கறான். मनुष्य से आप छूटना चाहते हैं, இயேசு தப்ப மட்டும் பார்க்கல. मनुष्य केवल गलती देखता है लेकिन प्रभु नहीं। அந்த தப்புனால இன்னைக்கு நீங்க படுறீங்களே வேதனை, उस गलती के कारण आप जिस अनुभव में जा रहे हैं அத இயேசு பார்க்கறார். उन अनुभव को प्रभु देख रहा है। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் இயேசுவுடைய வித்தியாசம் பாருங்க. यही है यीशु के एक अंतर को। என் பிள்ளை தப்பு பண்ணுனா, ओ मेरे बच्चे ने गलती की है, ஆனா இன்னைக்கு அதனால அவன் எவ்வளவு வேதனைப்படுறான். लेकिन उस गलती के कारण वो आज कितना दुखी है। அவனை விடுவிக்கணும். उसको छुटकारा देना है। ஆனா எப்படி விடுவிப்பார்? उस पे कैसे छुटकारा देगा? அந்த தவறை மன்னித்து விடுவிப்பார். उस गलती को माफ करके छुटकारा देगा। அல்லேலூயா. हालेलुया। தவறுக்கு கரம் கொடுக்க மாட்டார். वो गलती का हाथ नहीं पकड़ेगा, பாவத்துக்கு சப்போர்ட் பண்ண वो மாட்டார். पाप के पक्ष में नहीं खड़ा होगा, பாவத்தை மன்னித்து பாவியை விடுதலையாக்குவார். वो पापों को माफ करके पापी को छुटकारा देगा। ஆகவே பண விஷயத்திலே யார் மாட்டி கிடக்கிறீர்கள்? इसलिए आज यदि धन के विषय में आप उलझे हैं, அது நிமித்தம் என்ன வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? उसके कारण यदि आप दुखी हैं, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். आज के दिन प्रभु आपके जीवन में चमत्कार कर सकता है। உங்கள் வேதனைகளை கர்த்தர் பார்க்கிறார். आपके दुखों को प्रभु देख रहा है। நம்பி கொண்டு கொடுத்தீங்க, आपने उस पर विश्वास करके दिया, திரும்ப போய் கேட்கும்போது கையை விரிச்சிட்டான், जब आप उससे फिर मांगने गए आपका हाथ छोड़ दिया, ஊரை விட்டு ஓடிட்டான், आपसे दूर हो गया, கம்பெனியே மூடிட்டு போயிட்டான். और वो नंबर ही बदल कर चले गया, எஸ்பிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, और मैंने उसका अप्लाई कर दिया, இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணும் நடக்கலையே. लेकिन आज तक कुछ नहीं हुआ। சம்பாதித்ததை இழந்து வேதனையோடு இருக்கலாம். जो आपने कमाया है उसको खोकर आप दुखी में हैं। எந்த வேதனையா இருந்தாலும் இயேசு இன்றைக்கு அதை பார்க்கிறார். किसी प्रकार का दुख क्यों न हो, यीशु आज देख रहा है। இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க இயேசுவால முடியும். इस परिस्थिति से उठा लेने के लिए प्रभु को सामर्थ है। அவரை उस விசுவாசியுங்கள். पर विश्वास कीजिए। அல்லேலூயா. हालेलुया। அடுத்ததாக ஒரு வசனம் வாசியுங்கள். अगला एक और वचन पढ़े, நீதிமொழிகள் 23 नीति वचन 23वां 29 30. और ஐயோ 29। ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாராயம் குடிக்கிறவர்களுக்கு வேதனை உண்டு. यहाँ पर लिखा है दाक मधु को पीने वाले को ही वेदना है। போதை வஸ்துக்களை தேடி ஓடுகிறவர்களுக்கு வேதனை வரும் என்று பைபிள் சொல்லுகிறது. ये जो नशीली पदार्थों को ढूंढते हैं उनको दुख होता है। இன்றைக்கு சிலருடைய சரீரத்திலே வந்திருக்கிற வேதனைக்கு காரணம் குடிப்பழக்கம். इन दिनों यदि किसी के जीवन में परेशानी आई है उसका कारण है यह नशीली पदार्थों का सेवन करना। சிலருடைய மனதே தெளிவில்லாமல் போனது ஓவரான குடிப்பழக்கம். किसी व्यक्ति की मानसिक स्थिति को बिगाड़ देने का कारण है यह बहुत ही ज्यादा शराब को पीना। கஞ்சா, அபின், சிகரெட் இவைகள் எல்லாம் போதை வஸ்துக்கள். यह गांजा, अफीम और सिगरेट ये सभी नशीली पदार्थ हैं। எல்லாம் சரீரத்தை கெடுக்கிறவைகள், यही शरीर को खराब करती है, பணத்தை அழிக்கிறவைகள், ये धन को नाश करती है, மனசை கெடுக்கிறவைகள். मन को खराब कर देती है। இவைகளின் நிமித்தம் இன்றைக்கு எத்தனை பேர் வேதனையோடு இருக்கிறீங்க? इसके कारण आज कितने लोग दुखों में हैं குடல் வேதனை தாங்க முடியல. और आपके पेट के दर्द को आप नहीं सहन कर रहे हैं। கொஞ்சம் உரைப்பா எரிப்பா சாப்பிட்டா குடல் பித்த எடுத்த மாதிரி இருக்கிறது. कुछ भी मिर्ची का आप यदि खा ले तो आपका पेट पूरी तरह से दुख जाता है, கடந்த கால குடியினால் வந்த வேதனை. क्योंकि पिछले दिनों आपने उस शराब को ज्यादा पिया है। இந்த குடி வேதனைப்படுத்துதுன்னு தெரியும், यह जो शराब की आदत आपको दुख देगी आप जानते हैं, ஆனா சமயம் வந்தா குடிக்காம இருக்க முடியாது. लेकिन जब समय आता है तो आप उसको पिए बगैर नहीं रह सकते। இந்த சிகரெட்னால தான் இந்த இருமல், இந்த இழுப்பு, இந்த ஆஸ்மா வந்திருக்குன்னு தெரியும், ஆனால் அதை விட முடியாது. ये सिगरेट पीने के द्वारा ही आपकी जो अस्थमा की रोग है, सांस को ज्यादा भड़क रहा है, लेकिन आप इसको नहीं छोड़ सकते। இந்த கஞ்சா, இந்த அபின்னால தான் நரம்பெல்லாம் கெட்டு கிடுகிடுன்னு கைய ஆடுதுன்னு தெரிஞ்சாலும் அந்த ஆட்டத்தோட மறுபடியும் கஞ்சா.
लेकिन ये गंजा और अफीम के द्वारा ही आपकी नसें धूस रही है, लेकिन फिर भी आप उसको नहीं छोड़ पा रहे हैं। இந்த கெட்ட பழக்கங்கள் வாழ்க்கையில் வேதனை கொண்டு வந்திருக்கிறது. ये गंदी आदतें आपके जीवन में दुखों को लेकर आ चुकी है। இளமையின் நாட்களிலே நண்பர்களோடு ஜாலி அடிப்பதற்காக போதைகளை பயன்படுத்தினார்கள். जवानी की अवस्था में मित्रों के साथ आप खुशी का अनुभव कर रहे थे। இன்னைக்கு அதே போதை வேதனை கொடுத்து கொண்டே இருக்கிறது. आज वही नशीली पदार्थ आपको दुख दे रही है। இன்று ஆண்டவர் இயேசு உங்களையும் நேசிக்கிறார். आज प्रभु यीशु आपको प्रेम कराता है। நீங்கள் போதை பயன்படுத்துறதுனால குடும்பத்திலே உங்களுக்கு மதிப்பே இல்லை. आपने इस नशीले वस्तु का सेवन किया, इसलिए आपके परिवार में आपकी कोई इज्जत नहीं। உங்களை மோசமா பேசுறாங்க. आपके लिए बहुत बुरा कहते हैं। அது குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தாறுமாறா பேசுவாங்க. यदि आप पीकर आ जाए तो आपको बहुत ही बुरा कहते हैं। பரிதாபமா நடத்துவாங்க உங்களை. आपको बहुत ही बुरा चलाते हैं। யார் உங்களை மதிப்பார்கள்? कौन आपकी इज्जत करता है? ஆனால் இயேசு உங்களை நேசிக்கிறார். लेकिन यीशु आपसे प्रेम करता है। அல்லேலூயா. हालेलुया। இது உங்களுக்கு கேட்கவே ஆச்சரியமா இருக்கும். ये आप सुन रहे हैं तो आप चकित हो जाएंगे। என் சொந்த மனைவி என்னை மதிக்க மாட்டேங்கிறா. मेरी अपनी पत्नी मुझे इज्जत नहीं देती। குடிச்சிட்டு வந்தேன்னா என் பிள்ளைகளே என்ன என்னென்னமா பண்ணுதுங்க. यदि मैं शराब पी लूं तो मेरे बच्चे ही मुझे इज्जत नहीं देते। ரோட்ல நிக்கிறவன் எல்லாம் வாயில வந்தபடி பேசுறான். जो रोड पर खड़े हैं जो उनके मुंह में आते हैं वैसे बातें हैं। என்ன இயேசு நேசிப்பாரா? क्या मुझे यीशु प्रेम करेगा? நான் சொல்வது 100க்கு 100 உண்மை. உன்னை இயேசு நேசிக்கிறார். जो मैं कहता हूं वो 100% सही है, लेकिन यीशु आपको प्रेम करता है। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் இயேசுவின் அன்பு அவ்வளவு வலிமை உள்ளது. क्योंकि प्रभु यीशु मसीह का प्रेम उतना महिमामय है। கண்டிப்பா நேசிக்கிறார். वो निश्चित रूप से आप पे प्रेम करता இது है। சும்மா உங்களை ஊ பண்றதுக்குள்ள வார்த்தை அல்ல. यह केवल नहीं करने वाला शब्द नहीं, இது சத்தியமான வார்த்தை. यह पूरी तरह से सत्य है। நிச்சயமாய் சகோதரா கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். निश्चित रूप से हे भाई, परमेश्वर तुझसे प्रेम करते हैं। இந்த கட்டிலிருந்து உன்னை விடுவிக்க இயேசு விரும்புகிறார். इस बंधन से छुड़ाने के लिए प्रभु चाहते हैं। வேதனைப்பட்டது போதும். आपने जो वेदना का अनुभव किया वो काफी है। இன்னும் வேதனைப்பட விரும்புகிறாயா? क्या तू और अधिक दुखों का अनुभव करना चाहता है? வேதனை என்னையோட முடியணும்னு விரும்பு. या आज से खत्म हो जाए ऐसी तू चाहत रख। இயேசுவை நோக்கி பார். यीशु को देख। இந்த போதையிலிருந்து விடுவிக்க இயேசுவால முடியும். इन शराब की आदत से छुटकारा देने के लिए यीशु से हो सकता है। அல்லேலூயா. हालेलुया। உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற நான் போதையிலிருந்து விடுவிக்கப்பட்டவன். जो संदेश को मैं दे रहा हूँ, मैं भी इस नशीले पदार्थों से छुटकारा पाया இங்க हूँ। இருக்கிற எத்தனையோ விசுவாசிகள் போதையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் मेरे உண்டு. समान कितने ऐसे विश्वास है जो इन नशीली आदतों से छुटकारा पाए हैं। எங்களை விடுவித்த இயேசு உங்களையும் விடுவிப்பார். मुझे छुटकारा देने वाला यीशु आपको भी देगा। அல்லேலூயா. हालेलुया। உங்களை போதையிலிருந்து விடுவிப்பார். அதன் வேதனைகளையும் அகற்றி தருவார். वो आपको उस नशीले पदार्थों से छुटकारा देगा, उसके द्वारा जो दुख होता है उससे भी छुटकारा देगा। அந்த கெட்ட பழக்கங்களை இயேசுவிடத்தில் தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்கள். आपकी जो बुरी आदतें हैं प्रभु यीशु मसीह से अपने आप को नम्र करके प्रार्थना कीजिए। இயேசுவே இதிலிருந்து என்னை விடுவியும் நீங்க உண்மையா கூப்பிடுங்க. यीशु मुझे इसमें छुटकारा दे, या सच्चाई से पुकारें। இனி அந்த டாஸ்மாக் பக்கம் போக மாட்டேன் நீங்க முதல்ல தீர்மானம் எடுங்க. अब से मैं उस शराब की दुकान के पास नहीं जाऊंगा, ऐसा आप निर्णय लें। அந்த முருக்காங்கடையில போனா சிகரெட் வாங்குறதுக்கு சோதனை வரும். அதனால அந்த முருக்காங்கடைக்கே போவாண்டான்னு தீர்மானம் எடுங்கள். उस दुकान में जाने से मुझे वो बीड़ी लेना पड़ता है और परीक्षा में पढ़ता हूँ, तो उस दुकान को ही ना जाएं। மேக்கவுண்டன் ஜங்ஷன்ல போனா எனக்கு சோதனை மேல சோதனைன்னா ஜங்ஷனுக்கே போகாம இருங்க கொஞ்ச காலம். मैं कमेंट उस चौराहे में जाऊं तो मुझे परीक्षा आती है, तो उस चौराहे पर ना जाएं। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தால், यदि आप एक निर्णय लें, கர்த்தரை நோக்கி உண்மையான இருதயத்தோடு கேட்டால், यदि आप परमेश्वर को देखकर सच्चाई से आप मांगे, நாணித்தரமா சொல்லுவேன் இயேசு உடனே உங்களுக்கு விடுதலை मैं தருவார். सच्चाई से कहता हूँ निश्चित रूप से प्रभु चंगाई देगा। அல்லேலூயா. हालेलुया। அனுபவத்தோட நான் சொல்லுகிறேன். मैं अपने अनुभव से कहता हूँ இயேசு நிச்சயம் விடுவிப்பார். यीशु निश्चित रूप से आपको छुटकारा देगा। முதல்ல நீங்க இதை நிறுத்தணும்னு ஒரு தீர்மானம் எடுங்க. पहले आप इसको मैं छोड़ दूंगा यह निर्णय लें। உள்ளத்திலிருந்து மனம் திறந்து இயேசுவிடத்தில் அதை பற்றி பேசுங்க. हृदय से आप पूरा मन को खोलकर आप यीशु से बातें करें। தாழ்த்தி மன்னிப்பு கேளுங்க. आप अपने आप को नम्र बना के माफी मांगे। இயேசு கட்டாயம் விடுவிப்பார். यीशु निश्चित रूप से आपको छुटकारा देगा। அன்பு சகோதரனே, हे प्रिय भाई, இதுக்கு மேலும் நீ அதுல போகாத. इसके बढ़कर तू उसमें ना जा। சரீரத்தை எவ்வளவு நீ கெடுத்து போட்ட. तू अपने शरीर को कितना नाश कर चुका है। உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எத்தனையோ வீணா அந்த டாஸ்மாக்ல அழிச்சிட்ட. आप अपने परिवार को जो करना था, आप तूने उस शराब की दुकान में जाकर खर्च चुका है। இன்னும் இது தொடர்ந்தால் சரியாகாது. इसके बाद भी यदि तू उसे पकड़े रहे तो ये सही नहीं होगा। இன்றைக்கு அன்புள்ள ஆண்டவர் உன்னோடு எச்சரிப்போடும் பேசுகிறார். आज वो प्रेमी यीशु आपको जागृत करना चाहता है। இன்று உனக்கு விடுதலையின் நாள். आज ही तेरा छुटकारे का दिन है।
है। சரியான தீர்மானத்தோடு இயேசுவின் பாதத்தை பற்றிக்கொள். निश्चित रूप से एक सही निर्णय के साथ प्रभु के चरणों को पकड़े। உன் வேதனைகள் நீக்குவார். तेरे दुखों को वह बदलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன் நேசர் நீர் அணைத்தீரே. நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன் நேசர் நீர் அணைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினே கைவிடப்பட்டு கதறினே கர்த்தர் நீர் தேற்றினீர். கர்த்தர் நீர் தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு உங்கள் வேதனைகளை நீக்குவார். यीशु आपकी वेदनाओं को बदलेगा। 16ஆம் சங்கீதம் 16वां भजन 4ஆம் வசனம். 4था वचन। அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். जो पराये देवताओं के पीछे भागते हैं उनको दुख में पड़ जाएंगे। பைபிள் சொல்லுகிறது அந்நிய தெய்வங்களை நாடி போறவங்களுக்கு வேதனை வரும். बाइबल कहती है जो पराये देवता के पीछे जाते हैं उनको इन दुखों में पड़ना पड़ेगा। இயேசுவை தவிர வேறொரு தெய்வத்தை நீ தேடி போனால் அங்கிருந்து உனக்கு சமாதானம் கிடைக்காது, வேதனை தான் வரும். यीशु को छोड़कर यदि तू पराये देवताओं के पीछे जाए तो तू उसके द्वारा दुख का अनुभव करेगा। இயேசு ஒருவரே சமாதானம் தருகிற தேவன். क्योंकि यीशु केवल शांति देने वाला परमेश्वर है। இயேசு சமாதான பிரபு. क्योंकि वो शांति का प्रभु है। அவர் சாத்தானை காலின் கீழ் நசுக்கி போடுகிற சமாதானத்தின் वो தேவன். शैतान को अपने पांव तले कुचल देने वाला शांति का परमेश्वर। இயேசுவை தவிர வேறெங்கும் சமாதானம் கிடைக்காது. यीशु के अलावा दूसरी जगह आपको शांति नहीं मिल सकती। இயேசுவை தவிர வேறு எங்கு தேடி போனாலும் வாழ்க்கையில் வேதனைகள் தான் வரும். यीशु को छोड़ यदि आप किसी और जगह जाएंगे तो जीवन में आपको दुखों का अनुभव करना पड़ेगा। இன்றைக்கு அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிற மக்களை பாருங்கள். इन दिनों इन जो पराये देवताओं की उपासना करते हैं उन्हें देखिए। வேதனைகள் தொடரும் என்று பைபிள் சொல்லுது. और बाइबल कहती है दुखों का आरंभ होगा। பாவம் இயேசுவை பற்றி அவங்களுக்கு சரியா அறியாதபடினாலே அப்படி போறாங்க. क्योंकि वो यीशु को नहीं जानते इसलिए वो ऐसे कर रहे हैं। ஆனால் இயேசுவை பற்றி அறிந்த நீங்கள் அப்படி செல்லாதிருங்கள். लेकिन जो यीशु मसीह को जानते हैं आप ऐसा ना करें। மந்திரவாதியை தேடி போகாதீங்க. उन जादू टोना करने वाले ढूंढ कर ना जाए। பூசாரியை தேடி போகாதீங்க. उन पुजारियों को ढूंढ कर ना जाए। யாருக்கும் தெரியாது ஒளிச்சு போய் ஏதாவது செய்யலான்னு போகாதீங்க. किसी से भी छुप कर कुछ करो ऐसा आप ना जाए। அவர்களெல்லாம் சில ஆவிகளை கையில் வைத்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ये लोग कुछ दुष्ट आत्मा को रख कर ऐसा करते हैं। நீங்க அங்க போய் அவங்க உதவியை தேடினீங்கன்னா यदि तुम जाकर उसकी सहायता मांगो तो அந்த ஆவிகளை உங்க மேல விட்டுருவாங்க. वो जो दुष्ट आत्मा है वो तुम पर छोड़ देंगे। உங்களுக்கு கொஞ்ச நாள் விடுதலை வந்த மாதிரி தோணும். आप थोड़े दिन छुटकारे का अनुभव கொஞ்ச करेंगे। நாள் தாண்டின பிறகு जब ये थोड़े दिन बीत जाएंगे அந்த ஆவி கிரியை செய்ய ஆரம்பிக்கும். वो दुष्ट आत्मा आपके जीवन में कार्य करेगा। அவருடைய சுய ரூபத்தை அது காட்ட ஆரம்பிக்கும். उसका जो असली रूप है वो आपको बताएगा। வேதனைகள் வரும். वो दुख बढ़ जाएंगे। வேதனைகள் வரும். दुख बढ़ जाएंगे। அதனால அந்த மாதிரி காரியத்துக்கு யாரும் போய்விடவே கூடாது. इसलिए इन कार्यों के पीछे कोई ना जाए। ரொம்ப பிரச்சனை தாங்க முடியல, आपकी समस्याओं से आप सहन नहीं कर पा रहे। மந்திரவாதிட்ட போய் ஏதாவது பரிகாரம் செய்திடலாம். जो मंत्रवादी जादू टोने करने वाले के पास जाओ तो कुछ छुटकारा मिले। பூசாரிட்ட போய் ஏதாவது பரிகாரம் செஞ்சிடலாம். इस पुजारी के पास जाओ तो कुछ ये करेगा। ஜோமணி பார்த்தோம், விடுதலை கிடைக்கல. क्योंकि मैं प्रार्थना कर करके देख रहा हूँ कुछ छुटकारा नहीं। இனி அங்க போய் ஏதாவது பார்க்கலாம். और यदि हमें वहाँ जाऊँ तो कुछ हो सकता है। செத்தாலும் போகாதீங்க. अब यदि मर भी जाए तो ना जाए। அது பயங்கரமான காரியம். वो क्योंकि बहुत भयंकर है। அது வஞ்சகம். वो धोखा है। விடுதலை கிடைக்கிற மாதிரி இருக்கும். वो छुटकारा मिल चुका है ऐसा दिखेगा। இல்லாத வேதனையை வருத்தி கொண்டு வந்துரும். लेकिन जो वेदना नहीं होगी वो भी बढ़ा देगी। அல்லேலூயா. हालेलुया। எத்தனையோ குடும்பங்களுடைய காரியத்தை நான் பார்த்திருக்கேன். बहुत से परिवारों के जीवनों को मैं देख चुका हूँ। அதுகளை விட்டு வெளியே வந்த பிறகு கூட यदि उनको छोड़कर यदि वो बाहर भी आ जाएं, சில வருடங்கள் தொடர்ந்து வந்து போராடி கொண்டே நிற்கின்றன. कुछ वर्षों तक के तुरंत उनका पीछा करता है। நாள் ஆச்சு, எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு வந்துரும்.
ओ बहुत दिन हो गए, मुझे ये दे या वो दे। ஏன்னா இவங்க வருஷந்தோறும் அந்த குறிப்பிட்ட நாள்ல அதுகளுக்கு செலுத்தி செலுத்தி வந்தாங்க. क्योंकि ये वर्ष में एक बार उसको जो करना था ये करते आ रहे हैं। அந்த டைம் வந்த உடனே இவங்க வீட்டுக்குள்ள வந்து நிக்குது. वो जो समय आने पर वो इनके घर पर आकर खड़ा होता है அப்புறம் அதை எதிர்த்து போராடி துரத்தி தான் விடுகிறார்கள். और फिर उसका सामना करके उसके भगाते हैं। அப்போ எந்த அளவுக்கு அது பின்தொடருது பாருங்க. तो देखिए कितना ज्यादा वो पीछा कर रही है, வேதனைகள் எவ்வளவு பயங்கரம். क्योंकि दुख कितने बड़े हैं। ஆகையினாலே தேவ பிள்ளையே, इसलिए हे प्रभु के जन, இயேசுவை அறிந்த சகோதரா சகோதரி, यीशु को जानने वाली है भाई और बहन, அந்த பக்கம் நீ போகாத. उसके पास भी ना तू जा। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஜெபித்து ஜெபித்து எனக்கு சுகம் கிடைக்கலையே அப்படின்னு சிலர் கேட்கிறார்கள். ओ मैं प्रार्थना कर चुका और मुझे चंगाई नहीं मिली, ऐसा कुछ कहते हैं। இயேசுதான் சுகம் தருகிறவர். यीशु ही चंगाई देने वाला। அப்ப ஜெபித்து ஜெபித்து சுகம் கிடைக்கலன்னா यदि प्रार्थना कर करके आपको चंगाई ना मिली तो ஒன்றில் நம்ம ஜெபம் இன்னும் சரியில்லையா இருக்கலாம். एक हो सकता है आपकी प्रार्थना सही ना हो, இல்லன்னா நம்ம வாழ்க்கையில ஏதாவது சரியாகணும்னு கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறாரா இருக்கலாம். और यदि नहीं तो प्रभु चाहता है कि आपके जीवन में कुछ बदलाव आए। அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம் சில நெருக்கத்துக்குள்ள இருக்கணும்னு கர்த்தர் நம்மள வச்சிருக்கிறாரா இருக்கலாம். इसलिए कुछ निश्चित कार्यों में आप उस घुटन में रहे, दुख में रहे, या परमेश्वर ने आपके लिए रखा हो। அந்த யோபு பக்தனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் சோதனை கொடுத்தது போல. जिस तरह उसने अय्यूब को जीवन में उन निश्चित समय के लिए एक दुखों को दिया था। ஆனா நிச்சயமா இயேசு சுகமாக்காத ஒன்றை வேற ஒண்ணு சுகமாக்க முடியாது. निश्चित रूप से जो यीशु कर सकता है दूसरा नहीं कर सकता। அப்படி ஒரு சுகம் கிடைக்குதுன்னா அதுல ஒரு வஞ்சகம் இருக்கிறது. यदि यीशु से छोड़कर दूसरा चंगाई है तो वह एक धोखा है। அது பிசாசுகள் செய்கிற அற்புதம் பைபிள் சொல்லுது இல்லையா, அதுதான் நடக்குது. वो दुष्ट आत्माएं करती है, जैसा बाइबल कहती है, वो चमत्कार है। பிசாசு உனக்கு நன்மை உண்டாக அற்புதம் செய்ததென்றால், यदि शैतान ने तेरे जीवन में भलाई के लिए कुछ भलाई की हो, உன்னை பயங்கரமான கண்ணியில அது சிக்க வைத்திருக்குன்னு தான் அர்த்தம். वो तुझे भयंकर एक जाल में फंसा दिया है, इसका अर्थ है வேதனைகள். दुख। ஆகையினாலே இப்படிப்பட்ட அந்நிய தெய்வங்களை நாடி போறவங்களுக்கு வேதனைகள் பெருகும். तो इस तरह से जो पराई देवताओं का पीछा करते हैं उनकी दुख बढ़ जाएंगे। அவை யாருடைய வாழ்க்கையில இன்னைக்கு வேதனையோட வந்திருக்கிறீங்க? इसलिए कोई आप इस वेदना के साथ यहाँ पर आए हैं, இந்த மாதிரி எங்கயா போனீங்களா? क्या आप ऐसी बातों के लिए दूसरी जगह गए हैं? இன்னைக்கு இயேசுவிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. आज आप यीशु से माफी मांगे। அப்பா நான் தெரியாம போயிட்டேன் ஆண்டவரே. हे पिताजी मैं गलती से चला गया, ஒரு அவசர சூழ்நிலையில புத்தி இல்லாம போயிட்டாப்பா, उस संकट की स्थिति में मेरी बुद्धि काम नहीं दी, என்ன மன்னிங்கன்னு கேளுங்க. और मुझे माफ कर दीजिए। ஏன்னா இயேசுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. क्योंकि यीशु को ये कभी नहीं भाता। அவர் சொல்லி இருக்கிறார், उसने कहा நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து मैं जलन रखने वाला परमेश्वर இந்த அந்நிய தெய்வங்களை தேடுகிற ஆட்களுக்கு 3-4 தலைமுறை மட்டும் விசாரிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். उसने कहा कि जो पराई देवताओं के पीछे उपासना करते हैं उनको दूसरी और तीसरी पीढ़ी तक के दंड दूंगा। தேவனுடைய மகிமையை வேறொன்றுக்கு தேவன் கொடுக்க மாட்டார். परमेश्वर अपनी महिमा को वो दूसरों को नहीं दे सकता, ஆகவே அதுல நாமளும் கரெக்டா இருக்க வேண்டும். इसलिए उसमें हमें सही होना चाहिए। நம்முடைய ஜீவனுள்ள தேவனை மட்டுமே தேட வேண்டும். क्योंकि जीवित परमेश्वर को ही ढूंढना चाहिए। இந்த விஷயத்துல யாரிடத்தில் தவறு இருந்தாலும் இன்றைக்கு மன்னிப்பு கேளுங்க, கர்த்தர் அந்த வேதனைகளையும் மாற்றுவார். इस विषय में यदि किसी की गलती हो तो आज माफी करने, प्रभु आज ही आपको माफ करने के लिए तैयार है। அல்லேலூயா. हालेलुया। 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, पहला यूहन्ना 4 अध्याय और 18वां वचन कहता है, பயமானது வேதனை உள்ளது. ये जो भय है वो वेदना को उत्पन्न करती है। பயத்தின் வேதனைகள் இருக்கிறது. जो भय में भी वेदना है। சிலருக்கு என்ன வேதனை வந்திருக்கிறது என்றால், कुछ एक को क्या दुखा गया है, ஒருவித பயம் அவங்களை பிடித்திருக்கிறது. एक प्रकार का भय उन्हें ढकेला गया है। அந்த பயத்தினால மனசுல எப்ப பார்த்தாலும் ஒரு வேதனை. ये जो डर के कारण वो हमेशा डरते रहते हैं। நன்றாய் கவனிங்கள். अच्छी तरह ध्यान சிலருக்கு दीजिए। வீட்டுக்குள்ள இருந்தாலே பலவித பயம் வந்துட்டே இருக்கும். कुछ एक घर में रहेंगे लेकिन तो भी कुछ एक डर का सामना उन्हें करता है। என் மகன் எனக்கு தீமை செய்திருவானோ, ओ मेरा बेटा मुझे बुराई कर देगा क्या, மருமகா எனக்கு தீமை செய்திருவாளோ, क्या मेरी बहू मुझे बुराई, मेरे जीवन में बुराई देगी, என் கணவன் கடைசி வரை எனக்கு உண்மையா இருப்பாரா, क्या मेरा पति अंत तक के मेरे साथ विश्वास योग्य बना रहेगा। தேவையில்லாத பயங்கள்.
और जरूरत नहीं है वो भय। அப்ப இந்த பயம் வந்தாச்சுன்னா तो यह भय जब आ जाए என்ன சந்தோஷம் இருக்க முடியும் உள்ளத்துல? तो क्या आपके अंदर खुशी रहेगी? பயத்தின் வேதனைகள். यह डर की वेदनाएं। வீடு நல்லா தான் இருக்கும், घर अच्छा रहेगा, ஆனா இவங்களுக்கு தேவையில்லாத பயங்கள். लेकिन इनको जरूरत से ज्यादा डर, அதனால அவங்க வேதனைக்குள்ளே இருக்கிறாங்க. इसलिए उन वेदनाओं में ये लोग रहते हैं। அல்லேலூயா. हालेलुया। எனக்கு எதுவும் கேன்சர் வந்துருமோ, ओ मुझे कोई कैंसर हो जाएगा, இல்லாததை வருத்திடுவார்கள் போல இருக்கு. जो नहीं है वो भी आ जाएगा। அப்படி ஒரு பயம். इस तरह से एक डर, லேசா ஏதாவது ஒண்ணு சரீரத்துல தெரிஞ்சா போதும், ओ थोड़ा सा शरीर में किसी संदेह को हो जाए बहुत है, ஐயோ நான் செத்து போவேனோ, ओ मैं मर जाऊंगी, பயம். यह डर। இந்த மாதிரி தேவையில்லாத பயத்தினாலே உள்ளங்களில் வேதனைகள். इस तरह से डर के द्वारा ही आपके हृदय में दुख है। அல்லேலூயா. हालेलुया। ரோட்ல ஒதுங்கி நடந்து போவார்கள். रोड में किनारे पे जाते हैं, பஸ் வந்து இடிச்சிருமோ, ओ ये बस आकर मुझे ढकेल देगी, சைக்கிள்காரன் தட்டிடுவானோ, ओ ये साइकिल मुझे ढकेल देगी। இப்படி பயந்தாச்சுன்னா என்ன அர்த்தம் இருக்குது? यदि आप डर गए तो क्या अर्थ है इसका? எதிர்காலத்தை நினைத்தால் பயம். आपके भविष्य को देखे तो आपको डर। ஒரு சும்மா ஒரு மனுஷன் வந்திருப்பான், அவனை பார்த்தா பயம். अचानक एक व्यक्ति आ जाए तो उसको देखकर एक डर। அல்லேலூயா. हालेलुया। போஸ்ட்மேன் லெட்டரை கொண்டு வருவாரு, पोस्टमैन एक लेटर आपको लेकर आएगा, லெட்டரை வாங்கி பிரிக்கிறதுக்குள்ள என்ன பயம், इस चिट्ठी को लेकर फाड़ने में भी एक डर, என்ன இருக்குமோ தெரியல, वो என்ன क्या இருக்குமோ. होगा नहीं मालूम। இப்ப ஒரு போன் வருது, अचानक फोन आता है, போனுக்கு மேல பயம் வந்துரும். फोन के ऊपर भी एक डर आ जाता है। இப்படி நிறைய பயங்கள் இருக்கிறது. इस तरह से बहुत से डर देने वाली बातें हैं। பயத்தினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். आप डर के द्वारा दुखों में पड़े हैं। எதை குறித்து பயப்படுகிறீர்கள்? किसके लिए आप डर रहे हैं? கூட வேலை பார்க்கிற ஆட்களை பார்த்து பயப்படுறீங்களா? क्या आपके साथ में काम करने वाले लोगों से देखकर? சவுல் ராஜா சின்ன தாவீதை பார்த்து பயந்தார். साउल राजा छोटे दाऊद को देखकर डरा, அவனே சின்ன பையன், वो एक छोटा लड़का, அவனை பார்த்தா இவருக்கு பயமா இருக்கு. उसको देखकर साउल को डर लगता है। ஆனா இவருக்கு பதவி போயிருமோன்னு ஒரு பயம் இருக்கு. इसको यह डर था कि मेरा जो पद है वो चले जाएगा। அந்த பயத்திலே பதவி போச்சு அவருக்கு. इस डर के द्वारा वो पद चले गया। அல்லேலூயா. हालेलुया। பயம் சரியில்லாதது. ये डर सही नहीं है, பயம் இருக்க கூடாது. ये डर नहीं रहना चाहिए। பயம் இருந்தால் வேதனை நிறைந்து காணப்படும். यदि आपके अंदर डर है तो दुख का और भी भरपूरी हो जाएगी, ஒரு நேரம் நிம்மதி இருக்காது. किसी भी तरह से आपके अंदर शांति नहीं होगी। அல்லேலூயா. हालेलुया। பயம் வேதனை உள்ளது. ये जो भय है वो दुखों को लाती है, ஆனால் விசுவாசம் வரும் பொழுது பயம் ஓடி போகும். लेकिन जब विश्वास आता है तो डर भाग जाता है। அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் கை வைத்து சொல்லுவோம் அல்லேலூயா. हालेलुया। நமக்குள் இயேசுவை பற்றின விசுவாசம் அதிகமா வரும் பொழுது जब यीशु के प्रति विश्वास हमारे हृदय में अधिक आता है, உள்ளத்துல இருக்கிற பயங்கள் தானாக விலகி போகும். हृदय के अंदर के भय को वो अचानक चले जाएगा। நீங்க எந்த காரியத்துல பயப்படுறீங்களோ आप जिस कार्य के लिए डर रहे हैं அந்த இடத்துல விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். उस कार्य के लिए आप विश्वास करें। இயேசு எனக்கு உதவி செய்வார், यीशु मेरी मदद करेंगे, இயேசு என்னை கைவிட மாட்டார், यीशु मुझे नहीं त्यागेंगे, என்னுடைய எதிர்காலம் நஷ்டமடைய இயேசு விட மாட்டார், मेरा भविष्य नष्ट हो यह परमेश्वर नहीं छोड़ेंगे, என் சரீரத்தில் அப்படி ஒண்ணும் பெரிய வியாதி ஒண்ணும் வராது, मेरे शरीर में इस तरह से बड़ी बीमारी नहीं आएगी, இயேசு என்னோடு இருக்கிறார், यीशु मेरे साथ है, நான் பயப்பட மாட்டேன். मैं नहीं डरूंगा। வசனங்கள் படிக்கும் போது जब वचन को पढ़ते இந்த हैं, வசனங்களில் சிலதை மனதிலே ஏற்றிக்கொள்ளுங்கள். ये वचन को आप अपने हृदय में ले लें, அதெல்லாம் வாக்குத்தத்தமான வசனங்கள். वो सभी प्रतिज्ञा रूपी वचन है। அத அடிக்கடி சொன்னீங்கன்னா பயம் ஓடிவிடும். आप यदि बार बार कहे तो आपका भय दूर हो जाएगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த அடிக்கடி பயம் வர்றது அது பயத்தின் ஆவி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. अचानक बार बार यदि आपको डर लगता है तो यह भय करने वाली एक दुष्ट आत्मा है। அந்த பிசாசு பயத்தை எப்பவும் போட்டுக்கிட்டே இருப்பான். ये जो शैतान है हमेशा उस भय को बढ़ाते जाएगा। அதனால தயவு செய்து இனி பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. इसलिए दया करके इस डर को अपनी जिंदगी में जगह ना दें। பயத்தை ஜெயம் கொள்வதற்கு கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம் தான் ஒரே ஆயுதம். ये जो भय पर जय पाना है तो उसका हथियार है विश्वास। அந்த விசுவாசம் நமக்குள் வளருவதற்கு வசனம் தான் ஆதாரம். जो विश्वास का बढ़ने का आधार है वो वचन। ஆகவே வசனத்தை படித்து புரிந்து அதன் அடிப்படையில் இயேசுவை விசுவாசியுங்கள். इसलिए वचन को पढ़कर उसके आधार पर यीशु पर विश्वास करें। பயம் போகும். डर चले இயேசு जाएगा। பயத்தை மாற்றுவார். यीशु आपके डर को बदलेगा। அந்த பயத்தினால வந்த வேதனைகளும் கூடவே ஓடி போகும். जो डर के कारण आई दुख उसके साथ चली जाएगी। அல்லேலூயா. हालेलुया। இன்னும் ஒரு காரணத்தை கூட பார்ப்போம். एक और कारण हम देखेंगे, சங்கீதம் 32 भजन 32वां
10ஆம் வசனம். उसका 10वां वचन। துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். दुष्टों को तो बहुत पीड़ा होती है, परंतु जो यहोवा पर भरोसा रखता है वह करुणा से घिरा रहेगा। ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு மனுஷியுடைய வாழ்க்கை துன்மார்க்கத்தனமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா வேதனை உண்டுன்னு பைபிள் சொல்லுது. यदि एक नर और नारी का जीवन में दुष्टता है तो निश्चित रूप से उसको वेदना का अनुभव करना पड़ेगा। இது என்ன துன்மார்க்கமான வாழ்க்கை? यह क्या है दुष्ट का जीवन? அடுத்தவங்களை காயப்படுத்துறது, துன்பப்படுத்துறது எல்லாமே இந்த பட்டியல்ல தான் வரும். जो अगले व्यक्ति को घायल करना, उन्हें दुख पहुंचाना ही यह दुष्टता है। அடிக்கிறது, அடுத்தவங்களை துன்புறுத்துறது, அடுத்தவங்களை டார்ச்சர் பண்றது எல்லாம் இந்த துன்மார்க்க வேலைகள் தான். दूसरों को मारना, उनको वेदना पहुंचाना या उन्हें टॉर्चर करना, ये सभी इस दुष्टता के तहत आता है। நீங்க பிற ஆட்கள் எந்த ஒரு பிற நபருடைய சரீரத்துக்கு துன்பம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேதனை வரும். यदि आप दूसरे के शरीर को आपने दुख पहुंचाया तो आपके जीवन में दुख आ जाएगा। யாரையும் அடிக்க கூடாது, किसी को आपको मारना नहीं चाहिए, காயப்படுத்த கூடாது, उन्हें घायल नहीं करना चाहिए, அவங்க சரீரத்திலே கெடுதி உண்டாக்க கூடாது. उनके शरीर में कोई बुराई नहीं करना चाहिए। இப்படி சின்ன சின்ன காரியம் ஆரம்பித்து தான் கொலைபாதகத்துல போய் முடிகிறது. ये छोटे छोटे कार्य है एक बड़े हत्या का रूप लेती है। பலாத்காரத்திலும் கற்பழிப்பதிலும் போய் முடிகிறது. ये बड़े बलात्कार की ओर ढकेल देती है। ஏன்னா அடுத்தவங்களை பற்றி இவனுக்கு ஒரு துணிகரம் உள்ளத்துல வந்து கொண்டே இருக்கிறது. क्योंकि दूसरे व्यक्ति के अंदर एक ढिठाई आ जाती है। அடுத்தவங்களுக்கு கஷ்டம் வருமே என்கிற அந்த மனசாட்சி இவனை விட்டு போகுது. जो दूसरों को दुख होगा, यह एक गवाही, अच्छी मन की साक्षी उससे दूर हो जाएगी। அவர்களுக்கு எந்த தீமையும் செய்ய இவன் துணிகரம் கொண்டு வருகிறான். उस व्यक्ति को कितनी बुराई करे, वो ढिठाई से उसके पास आता है। துன்மார்க்க தனங்கள் எல்லாம் இப்படித்தான் ஆரம்பித்து போகிறது. ये दुष्टता इसी तरह से प्रारंभ होती है। ஆகவே ஒரே வார்த்தையில சொல்வேன் என்றால், मैं एक ही बात में कहूंगा, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க, आप अगले व्यक्ति को दुख ना पहुंचाएं, யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க, किसी को भी ना पहुंचाएं, கையினால கஷ்டப்படுத்தாதீங்க, हाथ के द्वारा भी नहीं, வாயினால கஷ்டப்படுத்தாதீங்க, मुंह के द्वारा भी नहीं, எந்த காரியத்தினாலும் கஷ்டப்படுத்தாதீங்க. किसी भी कार्य के द्वारा नहीं। அடுத்த ஒரு நபரை கஷ்டப்படுத்தினால் கர்த்தர் உனக்கு வேதனை கொடுப்பார். यदि अगले व्यक्ति को तूने पीड़ा पहुंचाई तो परमेश्वर उसकी बदला लेगा। ஒருவேளை சிலர் வேதனைப்படும் பொழுது, हो सकता है कुछ एक इस वेदना में होंगे, இன்றைக்கு உங்களுக்கு வந்திருக்கிற வேதனைக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். आपके जीवन में आए जो दुख है उसका कारण यह होगा। சிந்தித்து பாருங்க, आप विचार करके देखिए, நீங்க யாரை கஷ்டப்படுத்துனீங்க, आपने किसको दुख पहुंचाया है, யாரை காயப்படுத்துனீங்க, किसको घायल किया है, யாருக்குடையதை நீங்க அபகரித்து அவங்களை காயப்படுத்துனீங்க, வேதனைப்படுத்துனீங்க, किसका आपने लेकर हजम कर लिया है, கண்ணீர் விட வச்சீங்களா, क्या जाल बिछाकर उसे लिया है, பெருமூச்சுக்குள்ள உட்கார வச்சிருக்கீங்களா, क्या उन्हें बड़ी सांसों को भरने के लिए रखा है, வேற யாருக்கும் தெரியாது, दूसरों को नहीं मालूम, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். परमेश्वर उसे देख रहा है। கர்த்தருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. परमेश्वर से छिपी हुई सृष्टि कुछ भी नहीं। சொந்த வீட்டுக்குள்ளே ஒருவரையும் கஷ்டப்படுத்தாதீங்க, आप अपने घर में किसी को दुख न पहुंचाएं, பெற்றோரை கஷ்டப்படுத்தாத, अपने माता पिता को दुख न पहुंचाएं, வயதானவங்களுடைய மனதை காயப்படுத்தாதிருங்கள், जो बुजुर्ग है, वृद्ध है, उनके हृदय को आप घायल ना करें, உன் வீட்டை நம்பி வந்த மருமகளை கஷ்டப்படுத்தாதே, आप पर विश्वास करके आए उस बहू पर आप दुख न करें, உன் பக்கத்து வீட்டுக்காரன் வெளியூர்ல இருந்து வந்தான் அவனை கஷ்டப்படுத்தாத, आपके जो पड़ोसी है जो बाहर देश से आए उसको दुख ना दें, வேலையில சேர்ந்தவன் ஜூனியர்னு சொல்லிட்டு அவனை கஷ்டப்படுத்தாத, नौकरी स्थल में वो जूनियर है इसलिए आपको वेदना न पहुंचाएं, இவன் ஒரு வாயில்லாத பூச்சின்னு அவனை போய் கஷ்டப்படுத்தாத. यह मुंह का गूंगा है इसलिए आपको उसको ना दुख दें। இந்த மாதிரி வார்த்தையாலும் செய்கையாலும் யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது. इस तरह अपने कामों के द्वारा, अपनी बातों के द्वारा किसी को भी दुख ना पहुंचाएं, அவனை சிருஷ்டித்தவர் உனக்கு விரோதமாக எழும்புவார். क्योंकि उसको जो सृष्टि रचने वाला हो तेरे विरुद्ध खड़ा होगा, அவர் அவனுக்கு நியாயம் செய்ய வேண்டிய பொறுப்பில் அவர் இருக்கிறார். क्योंकि उसका न्याय करने की जिम्मेदारी उस पे है। ஆபேலை காயின் கொலை செய்தான், उसने हाबिल ने कैन की हत्या की, ஆதாம் தட்டி கேட்ட மாதிரி தெரியல, हाबिल ने उसका कुछ नहीं किया, ஆனால் தேவன் அங்கே வந்தார், लेकिन परमेश्वर वहां पर आया, காயினுக்கு சாபத்தை கொடுத்தார், उसने कैन को शापित किया, தண்டனை கொடுத்து துரத்தி விட்டார். उसे दंड देकर भगा दिया, தேவன் நியாயாதிபதி. क्योंकि परमेश्वर न्याय परमेश्वर है। அடுத்த ஒரு மனிதனுக்கு எதை செய்தாலும் அத போலீஸ் கேஸ் ஆகாம இருந்தாலும் கோர்ட் கேஸ் ஆகாம இருந்தாலும் கர்த்தருடைய பரலோகத்திலே அந்த கேஸ் நடக்கும். यदि आपने किसी का बुरा किया है, हो सकता है पुलिस केस ना हो, लेकिन परमेश्वर आपके विरोध में है। அதனால மனுஷனுடைய கண்களுக்கு தப்பலாம், கர்த்தருடைய கண்ணுக்கு தப்ப முடியாது. इसलिए आप मनुष्य की आंखों से बच सकते हैं, लेकिन परमेश्वर
परमेश्वर की आंखों से नहीं। யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. किसी की बुराई ना करें। அப்படி செஞ்சிருந்தா यदि आपने ऐसा किया है, இன்றைக்கு இயேசு பாதத்துல தாழ்த்துவோம், आज ही अपने प्रभु के चरणों में नम्र बनाएं, மன்னிப்பு கேட்போம். माफी मांगे, அந்த மனுஷனிடத்திலும் மன்னிப்பு கேட்கணும். उस व्यक्ति से भी माफी मांगे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்பொழுதுதான் விடுதலை உண்டாகும். उस अवस्था में आपको छुटकारा मिलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। என்னுடைய வாழ்க்கையிலே मेरे जीवन में நான் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு जब मैं उद्धार पाकर मसीह में आया, ஒரு முறை ஒரு கர்த்தருடைய பந்தி ஆராதனையிலே நான் உட்கார்ந்து இருக்கிற வேளையிலே एक दिन जब मैं प्रभु भोज की उस में बैठा था, 2 நபர்களை நான் காயப்படுத்தினதை கர்த்தரின் கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்தினார். 2 व्यक्तियों को मैंने घायल किया है, प्रभु ने मेरी नजरों के सामने लेकर आया। அவர்கள் என்னுடைய நண்பர்கள், वो लोग मेरे मित्र थे, காலேஜ்ல என்னோட படித்தவங்க. कॉलेज में मेरे साथ पढ़ते थे। அந்த 2 பேரையும் கடுமையா ராகிங் பண்ணினேன். मैंने बहुत ही दुष्टता से उनकी रैगिंग ली। பிறகு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. उसके बाद वो सब खत्म हो गया। அவங்களும் நண்பர்களா தான் இருந்தாங்க. वो मेरे मित्र ही थे, ஆனாலும் ஒரு நாள் ஆண்டவர் அதை தெளிவாய் உணர்த்தினார். लेकिन एक दिन परमेश्वर ने मुझे उसका एहसास दिलाया। இந்த மாதிரி பண்ணதுனால அவன் காயப்பட்டான், तूने इसलिए किया, इसलिए वो घायल हुआ है, அவனோட மன்னிப்பு கேட்கணும். उससे जाकर तू माफी मांग। 2 பேருக்கும் நான் கடிதம் எழுதினேன், दोनों को मैंने एक लेटर लिखा, மன்னிப்பு கேட்டேன். मैंने उनसे माफी मांगी। அன்றைக்கு மன்னிப்பு கேட்கணும் நான் தீர்மானித்தோடனே உள்ளத்துல விடுதலை ஆண்டவர் उन தந்தார். दिनों मैंने ऐसा माफी मांगूंगा निर्णय लिया, उस तरह से प्रभु ने मुझे छुटकारा दिया। ஹல்லேலூயா. हालेलुया। பிறரை கஷ்டப்படுத்துவதை கர்த்தர் விரும்புகிறதே இல்லை. दूसरों को दुख पहुंचाना प्रभु नहीं चाहते। ஆகவே நான் உங்க வாழ்க்கையில சில வேதனைகளுக்கு காரணம் இதுவாக இருக்கலாம். हो सकता है आपके जीवन के दुख का कारण यह हो सकता है। ஆண்டவரிடத்திலே தாழ்த்தி மன்னிப்பு आज கேட்கணும். के दिन तू प्रभु से नम्र बना के इसको मांग। அந்த நபர்களிடத்திலும் கட்டாயம் மன்னிப்பு उन கேட்கணும். व्यक्ति से निश्चित रूप से तुझे माफी मांगनी है। இயேசு உங்களை यीशु ஆசீர்வதிப்பார். तुझे आशीष देगा, உங்க வேதனைகளை மாற்றுவார். आपकी वेदनाओं को बदलेगा। நான் நிறுத்தும்படி விரும்புகிறேன். मैं यहाँ खत्म करना चाहता हूँ ஒரே ஒரு வசனம், एक और वचन, சங்கீதம் 139 भजन 119 24. और उसका 24वां। வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். यदि वेदना को उत्पन्न करने वाला मार्ग मेरे पास है, तो उसे छुड़ाकर उस अनंत मार्ग में मेरी अगुवाई कर। சங்கீதக்காரன் அருமையா ஜெபம் பண்ணுகிறார். भजन का लिखने वाला अच्छी विनती करता है। அப்பா, அந்த வேதனை உண்டாக்கக்கூடிய வழி ஏதாவது எனக்குள்ள இருக்கிறதா? यदि दुख को पहुंचाने वाला मार्ग मेरे पास है, அதை எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. मुझे बताइए प्रभु। அதை எனக்கு சொல்லித்தாங்க, நான் திருந்துகிறேன். तू मुझसे कह दे, मैं उसे बदल जाऊंगा, என்னை நித்திய வழியிலே நடத்துங்க. तुझे उस अनंत मार्ग में चलाऊंगा। இந்த ஜெபத்தை தான் நம்ம இப்ப எல்லாரும் பண்ண போறோம். यही प्रार्थना आज हम सभी मिलकर करने जा रहे हैं। நமக்கு இவ்வளவு வேதனையை உண்டாக்கின காரியம் என்ன? हमें इतनी दुख और पीड़ा पहुंचाने का कारण क्या है? அடிமைத்தனமா, क्या गुलामी की अवस्था, வியாதி அல்லது பிசாசா, क्या बीमारी, नहीं तो दुष्ट आत्माएं, பண ஆசையா, क्या धन का लोभ, போதை பயன்படுத்தினதா, क्या नशीली पदार्थों का सेवन करना, அந்நிய தெய்வத்தை தேடி போனதா, क्या पराये देवताओं के पीछे चलना, பயமா, क्या डर, துன்மார்க்கத்தனமா, क्या दुष्टता, எது எனக்கு வேதனையை உண்டாக்கி இருக்கிறது? क्या मुझे दुख पहुंचा रही है? இதை கண்டுபிடித்து आज ही ढूंढिए, விடுதலை பெற்று उससे छुटकारा पाकर பரலோகம் செல்லும் நித்திய வழியில் நடப்போம். स्वर्ग में जाने वाले उस नित्य मार्ग पर आए। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசு உங்கள் வேதனைகளை அகற்ற இன்றைக்கு விரும்புகிறார். प्रभु आपकी दुखों को बदल देना चाहता है। எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். सभी घुटने टेके ஜெபத்துக்கு ஆயத்தமாவோம். प्रार्थना के तैयार हो। இன்றைக்கு எந்த வேதனையோட இருந்தாலும் आप किसी भी दुख में क्यों ना हो, நிச்சயம் இந்த இடத்தில் இயேசு விடுதலை தருவார். निश्चित रूप से आज इस जगह आपको छुटकारा देगा प्रभु। நாம உள்ளம் திறந்து இயேசுவோட பேசணும். हृदय खोलकर हमें उनसे बातें करनी है, நம்முடைய குற்றங்களை அறிக்கை செய்ய வேண்டும். हमारी गलतियों का उससे मांगना है। இந்த செய்தியின் வேளையில் நீங்கள் உணர்த்தப்பட்டிருப்பீர்கள். इस संदेश के समय यदि आपको उस गलती का एहसास हुआ हो, ஒரு சிறு பிள்ளையை போல உங்களை தாழ்த்தி ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. एक छोटे बच्चे के समान प्रभु से नम्र होकर प्रार्थना करें। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்ப்போம். सभी आंखें बंद करें और यीशु को देखें। அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். இயேசு நல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு நேசருண்டு,
அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். என் அலைச்சல்களை அவர் இயேசுவே, பார்க்கிறார். என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். ஏற்ற நேரத்தில் இன்று என் கண்ணீரை நீர் துடைப்பி விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிறேன். இயேசுவே, சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு உறைவிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். Yes, Lord. நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு. பாடும் பொழுது எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை நோக்கி பாருங்கள். எந்த ஒரு வேதனை இன்றைக்கு காணப்பட்டாலும், அதற்கு பின்னணியத்திலே எந்த ஒரு தவறு குற்றம் இருந்தாலும், அல்லது வியாதி அல்லது பிசாசின் கிரியை, மனிதரால் உண்டாகிற அடிமைத்தனங்கள், பயங்கள் எது இருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவித வேதனைகளை நீக்கி நம்மை சுகமாக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். இயேசுவை நோக்கி பாருங்க. இங்கும் அங்கும் உங்கள் சிந்தனைகள் போகாதபடி அப்பாவை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தில் கடந்து வாருங்கள். ஹல்லேலூயா. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்கள் வேதனைகளை அறிகிறார். இப்பொழுது உங்க இருதயத்தை திறந்து இயேசுவோடு பேசுங்க, இயேசுவோடு பேசுங்க. எல்லாரும் வாய் திறந்து பேசுங்க. இயேசுப்பா, என் வேதனையை நான் உங்கள்கிட்ட சொல்றேன், எனக்கு இந்த வேதனையிலிருந்து விடுதலை தாங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் விண்ணப்பம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசு உங்கள் சத்தத்தை கேட்கிறவர், இயேசு உங்க ஜெபத்தை கேட்கிறவர். ஒருவர் கூட சும்மா இருக்காம எல்லாரும் வாய் திறந்து பேசுங்க. ஒருவேளை நான் வாய் திறந்து ஜெபித்து பழக்கமே இல்லைன்னு சொன்னாலும், பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு இந்த இடத்துல வாய் திறந்து பேசுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, என் வேதனை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. இந்த வியாதியை மாற்றுங்கப்பா, இந்த பிசாசு போராட்டத்தை மாற்றுங்கப்பா. என் வாழ்க்கையில அடிக்கடி பயம் வருது, இந்த பயத்தை பற்றி பேசினது எனக்கு தான் ஆண்டவரே, இந்த பயத்தை என்ன விட்டு மாற்றுங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் இன்றைக்கு வாய் திறந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். விண்ணப்பம் பண்றத கர்த்தர் விரும்புகிறார். விண்ணப்பம் போகாம இருந்தா அங்கிருந்து பதில் வர முடியாது. அப்ளிகேஷன் போடணும்ல, எல்லாரும் விண்ணப்பம் பண்ணுங்க, வாய் திறந்து கேளுங்க. இயேசுவே, என் வேதனை, ஹல்லேலூயா, என் வேதனை மாற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் பைபிள்ல இருந்து சில வசனங்களை உங்களுக்கு சொன்ன வேளையில சில இடத்துல நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓஹோ, என் வேதனை காரணம் இதுதானே, நான் செஞ்ச இந்த தப்பு தானே. அதை இப்ப தாழ்த்தி மன்னிப்பு கேளுங்க. உண்மையா வாய் திறந்து இயேசுவிடத்துல, இயேசுப்பா, நான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் ஆண்டவரே, இந்த மாதிரி ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன் ஆண்டவரே, என்ன ஒரு விஷயம் மன்னிங்கப்பான்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்க முடியுமா? உள்ளம் உடைஞ்சு கண்ணீரோடு அவர் மன்னிப்பு கேட்டா இயேசு சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னா, அந்த தப்பு மன்னிக்கப்பட்டுருச்சுன்னா
கட்டாயம் அந்த வேதனையும் நீங்கி போகும். அந்த வேதனையும் நீங்கி போகும். அல்லேலூயா. பண ஆசையை மன்னிப்பு கேளுங்க. பண ஆசையை மன்னிப்பு கேளுங்க. போதை வஸ்துக்கள் பயன்படுத்தினதை மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நீங்க எவ்வளவு நல்லா உண்டாக்கி வைத்த சரீரம் நான் தான் போதையினால கெடுத்து போட்டேன், என்ன மன்னிங்கன்னு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. என் குடும்பத்தை, என் பிள்ளைகளெல்லாம் நான் அந்த போதையினால கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறேன், என்ன மன்னிங்கன்னு சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா மன்னிப்பு கேளுங்க. குற்றத்தை உணருங்க. பிரைஸ் தி லார்ட். யாருக்கும் கெடுதி பண்ணி இருக்கீங்களா? யாருக்கு வாழ்க்கைக்கும் கெடுதி பண்ணி இருக்கீங்களா? யாரை பத்தி மோசமா பேசி கெட்ட கெட்ட காரியங்கள்லாம் சொல்லி அல்லது அடித்து துன்பப்படுத்தி காயப்படுத்தி இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேளுங்க. ஹல்லேலூயா. சிலர் ஜெபம் இல்லாம சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களை ஜெபிக்க தான் நான் தூண்டி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு விடுதலை வரணும்னா நீங்க கேட்கணும் வாயை திறந்து. ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க ஆண்டவரிடத்துல, இயேசுவே என் வேதனையை மாற்றும். சிலர் சொல்லுவார்கள், ராத்திரி நேரம் இந்த வேதனை வந்துச்சுன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருக்கு, இருதயத்தை அப்படியே அந்த வேதனை புழியுது, நான் அப்படியே நெஞ்சில கை வைத்து பிடித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார்கள். உண்மைதான், அது ஹார்ட் அட்டாக் இல்ல, அது வேதனை. வேதனை. ஹல்லேலூயா. இந்த வேதனைகள் எல்லாம் இயேசு மாற்ற வல்லவர். இயேசு மாற்ற வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் ஆவியில் நிறைந்து நாங்க ஜெபம் பண்ண போறோம். அப்போ உங்கள் எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் தமது கிரியையை செய்ய போகிறார். வேதனைகளை நீக்க போகிறார். கட்டுகளை உடைக்க போகிறார். வியாதிகளை குணமாக்க போகிறார். பிசாசுகளை துரத்த போகிறார். இயேசு நம்முடைய வேதனை நீக்கி நமக்கு சுக வாழ்வை தரப்போகிறார். ஆகவே அபிஷேகம் பெற்ற எல்லாரும் இப்பொழுது ஆவியில் நிரம்பி வல்லமையாக ஜெபிக்க போறீங்க. வல்லமையாக ஜெபிங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் வாய் திறந்து கூப்பிடுங்க, இயேசுவே என்ன விடுவியோன்னு சொல்லுங்க. அன்னைக்கு அந்த குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும் இறங்கும்னு சத்தம் போட்டான். நாங்க போடுற சத்தத்துல நீங்களும் சத்தம் போடுங்க. வெக்கப்படாதீங்க. நாங்க போடுற சத்தத்துல உங்க சத்தம் வெளியே கேட்காது. நல்லா இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க. இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க. வாய் திறந்து கூப்பிட்டீங்கன்னா விடுதலை வரும். விடுதலை வரும். இயேசுவே என் வேதனையை மாற்றுங்கப்பா என்று சொல்லுங்க. பிரதர் வெக்கப்படாதீங்க. சிஸ்டர் வெக்கப்படாதீங்க. நல்ல சத்தமா இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன்னு சொல்லி இருக்கிறார். வாயை திறந்து கூப்பிடுங்க. வெக்கமே படக்கூடாது. வாயை திறந்து கூப்பிடணும். இன்றைக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவின் நாமத்தில் சுகம். உலபா கமனமா ஷலபலபலபலபா உரபலபரபதலப திரபலப சந்தலப கபலபா. ஓ glory. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவ ஜனத்தின் மேல் இறங்கி வருவதாக, சபையின் மேல் கர்த்தருடைய ஆவியானுடைய கிரியைகள் வெளிப்படுவதாக. ஷபலபதலப கபலபரியாலப சந்தல உரபலபரபதலப திரபலப சந்தலப கபலபா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. 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 ஷபபபபப ரகப சந்துரபதலபரி பிலபஷல உரபலபரப கபலப ஷலபதரப. ஆமென். சரீரத்தில் இருக்கிற வேதனைகள் மாறட்டும். உள்ளத்தில் இருக்கிற வேதனைகள் மாறட்டும். வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சகல வேதனைகளை நீக்கி சுகமாக்குவீராக. விடுதலை தருவீராக. சமாதான வாழ்வை தருவீராக. ஷபபப ரகப சந்தலப. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. பாடும் பொழுது கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள். உங்கள் வேதனைகளை நீக்கும்படிதான் இயேசு சிலுவையில் அத்தனை வேதனைகள் அடைந்தார். அந்த இயேசுவின் இரத்தத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வல்லமை, அந்த இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டதால் உண்டான வல்லமை இன்றைக்கும் நம்மை விடுதலையாக்குகிறது.
இன்றைக்கும் நம்மை சுகமாக்குகிறது. இயேசுவின் நாமத்தில் receive the power, receive the power, receive the power. கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள். விடுவிக்க வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள். விடுவிக்க வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள். விடுவிக்க வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள். In Jesus name, in Jesus name. விடுதலை, விடுதலை, விடுதலை. இயேசுவின் இரத்தத்தால் விடுதலை. இயேசுவின் இரத்தத்தால் விடுதலை. இயேசுவின் இரத்தத்தால் விடுதலை. இயேசுவின் இரத்தத்தால் விடுதலை. Jesus, Jesus, Jesus. Thank you, thank you, thank you. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். கட்டுகள் உடையட்டும். Jesus name, Jesus name. Power, 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 power. ஊற்று, ஊற்று, வல்லமை ஊற்று, வல்லமை ஊற்று, வல்லமை ஊற்று, வல்லமை ஊற்று. Power, power, power. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கட்டும். Heal, heal. Jesus name. Heal in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் வேதனைகள் நீங்கட்டும். போதை கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடையட்டும். இனி ஒரு போதும் போதையின் பக்கமே போகாதபடி விடுதலை, ஜெயம் கிடைப்பதாக. In Jesus name we declare deliverance in the name of Jesus. Jesus. இயேசுவை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவை உயர்த்துகிறோம். விடுதலை நாயகர், விடுதலை நாயகர், விடுதலை நாயகர். இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இயேசுவின் வல்லமை பெற்றுக்கொள். Receive, receive, receive. Jesus, Jesus. வல்லமை இறங்கட்டும். அளவிட முடியாத வல்லமை, அற்புதங்கள் செய்யும் வல்லமை. Jesus, 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 Jesus. ஊற்றுங்க, வல்லமை ஊற்றுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லுங்க. Jesus, உள்ளங்களை தொடுங்க, வாழ்க்கைகளை தொடுங்க. இன்றோடு அந்த பிரச்சனை முடியட்டும். இன்றோடு அந்த பிரச்சனை முடியட்டும். இன்றோடு அந்த கட்டு அறுக்கப்படட்டும். Jesus. Hallelujah, hallelujah. ஊழியர்கள் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க, கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. Praise the Lord. ஊழியர்கள் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. உரபாபாபாபா ஷகலபதலபா உலபகபலபரபதலபா உலப ஷலபலபலபலபலபலபா திரபலப ஷந்தலபதலபா. ஓ ஜீசஸ், ஊழியக்காரர்கள் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருவர் மேல் கைகளை வைக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். என் இயேசு மகிமைப்படுவார், இயேசு மகிமைப்படுவார், இயேசு மகிமைப்படுவார். Jesus, thou be glorified, thou be glorified. We hail Jesus, we glorify Jesus. Shababababa likabalaba shandala likalabodara shandala mokalaba shalaba. ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலையோடு புறப்படணும், வெற்றியோடு புறப்படணும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படணும். இயேசுவே, 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 உம் ஜனத்தின் காயங்களை ஆற்று, வேதனைகளை நீக்கும். Shabala karadana shandala ulababa shakala baura durabalabashi. Hallelujah. குடும்பங்களை விட்டு வேதனை புறப்படட்டும், குடும்பங்களை விட்டு சாபம் புறப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெற்றுக் கொள்ளுகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெற்றுக் கொள்ளுகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெற்றுக் கொள்ளுகிறோம். Hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus.
Hallelujah. 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 கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் 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 ஸ்தோத்திரம் 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 லிகமா மாமா ஷபாபா பாபா உலபா கமனமா ஷந்தலபா கமௌரி அந்தலா. ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. அன்பானவர்களே, கர்த்தருடைய வல்லமை அநேகர் மேல் வந்திருப்பதை பார்க்கிறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆமென். ஹalleluya. அந்த வார்த்தை இயேசு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்கிறவர். குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல கர்த்தர் இறங்கி சியோன் மலைக்காய் யுத்தம் பண்ணுவார். ஷபபபா ரகபா ஷந்தரபௌதலா. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. ஒரு குடும்பம் மகிழ்ச்சி உள்ளதாய் மாறும். குடும்பத்துக்குள் இருக்கிற இறுக்கமான தன்மை மாறும். ஒருவருக்கொருவர் சந்தோஷமாய் இருப்பீர்கள். Hallelujah. Thank you Jesus. வேதனைகளை நீக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you Lord. பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்று பகல் வேளை தேவன் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்கள் வேதனைகளை மாற்றுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, அந்த வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க சொன்னா அது நடக்கும் ஆண்டவரே, நீங்க சொன்னா அது நடக்கும் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. எவ்வளவோ பிள்ளைகள் வேதனையோடு கண்ணீரோடு பாரத்தோடு வாழ்க்கையிலே மிகுந்த கண்ணீருக்குள் கிடக்கிறார்கள் ஆண்டவரே. இவர்களுடைய குடும்பங்களை பாரும் அப்பா, தனிப்பட்ட உள்ளங்களை பாரும் அப்பா. இரவு நேரங்களை கண்ணீரால் நடத்தி கொண்டிருக்கிற மக்களை பாரும் ஆண்டவரே. வியாதி தொல்லையினாலே, சரீர கஷ்டங்களினாலே, பிசாசுண்ட உபத்திரவங்களினாலே, இன்னும் பலவிதமான கட்டுகள் வேதனைகள் அப்பா, இதிலிருந்தெல்லாம் விடுவிக்க நீங்க வல்லவர். இன்றைக்கு அநேகருக்குள் நீங்க கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். மாபெரும் அற்புதங்களை வாழ்க்கையில் விளங்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் குறைகளையும் மன்னியும் என்று தாழ்த்தி விண்ணப்பித்தோம் அப்பா. உண்மையிலே எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் மண்ணென்று நீர் நினைவு கூறும் ஆண்டவரே. மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் அப்பா, வழுவி போகிற இருதயம் படைத்தவர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். இன்றைக்கு அறிக்கை செய்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து விடும். இனி அதை நினையாதிருப்பீராக, இனி அதை நினையாதிருப்பீராக நாதா. அந்த பாவத்தின் காரணமாக, அந்த தவறின் காரணமாக வந்த வேதனைகள் அனைத்தையும் இப்பொழுது முற்றும் அகற்றும் கர்த்தாவே, முற்றும் அகற்றும் கர்த்தாவே. இந்த சர்ச்சில் இருந்து இந்த ஆராதனை முடிந்து உடைய பிள்ளைகள் கிளம்பும் பொழுது பழைய நிலைமையில் அல்ல, இயேசு அவர்களை கரத்தில் ஏந்தி கொண்டு ஒரு புதிய நிலையில் புறப்படட்டும் அப்பா. ஆசீர்வதியும். தேவ மக்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. வரும் நாட்கள் மிகுந்த வெற்றியும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. தொடர்ந்து இயேசுவை உத்தமமாய் பின்பற்றும் கிருபையை தருவீராக. எங்கள் அன்பின் விருந்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி அந்யோன்ய பக்தி விருத்தி வளருவதற்காய்
கிரியை செய்வீராக. தொடர்ந்து இந்த ஊழியம் வளர்ந்து அநேகருக்கு பயன்பட உதவி செய்யும். இன்னைக்கு புதிதாக எங்களோடு வந்து ஆராதித்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே, ஆசீர்வதியும் தகப்பனே. உமது கரத்தை அவர்கள் மேல் வைத்து இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை வெற்றிக்கு நேரான திருப்புமுனையாய் மாற்றிவிடும். ஆசீர்வதியும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.